हरे कृष्णा। அதாஜி இது தெரியுதா? ஸ்கிரீன் ஆடியோ கிளியரா இருக்கா? எல்லாம் கிளியரா இருக்கு பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களையும் இந்த 18 வாரம் பகவத்கீதாக்கு அன்போட வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து சாப்டர் 3வது சாப்டர் கர்மயோகம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். பகவான் நிறைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் சொல்ல போறாரு இந்த சாப்டர்ல. இந்த சாப்டர் போறதுக்கு முன்னாடி நம்ம மங்களாச்சாரன் ரிசைட் பண்ணிட்டு சாப்டர் உள்ள போலாம். हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. अध्याय 3 कर्मयोगम. ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्री गुरुवे नमः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितं च. हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. मुगं करोति वाचालं पंगुन् लङ्घयते गिरिमित्कृपातं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्रीद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. अध्याय 3 कर्मयोगम. யோகம் கர்மம்னா செயல்கள். நம்ம நிறைய செயல்கள் நம்ம செய்யறோம். காலையில எழுந்ததுல நைட் தூங்குற வரைக்கும் நிறைய செயல்கள் செய்யறோம். அந்த செயல்களை எப்படி யோகம்னா பகவானோட எப்படி லிங்க் பண்றது. யோகம்னாலே பகவானோட கனெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்காக அவங்களுடைய திருப்திக்காகவும் நம்ம பண்றோம். அதே செயல்களை நம்ம கடவுளுடைய சந்தோஷத்துக்காக செய்யறப்போ அந்த செயல்கள் வந்து கர்ம யோகமா மாறுது. நம்மளுடைய சந்தோஷத்துக்கு பண்றது நம்மளுடைய கர்மான்னு சொல்றோம். அதே கடவுளுடைய சந்தோஷத்துக்கு பண்றப்ப அது கர்ம யோகம் சொல்றோம். ஸோ அந்த கர்ம யோகத்தை வந்து நம்ம எப்படி வந்து தினசரி வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ண முடியும், எப்படி செய்ய முடியும் அப்படின்றத வந்து பகவான் வந்து இங்க அர்ஜுனருக்கு விளக்குறாரு. நிறைய ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸ் கொடுக்குறாரு. சாப்டருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பகவத்கீதாவை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார்ன்றத படிப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பகவத்கீதாவை பத்தி, சந்தேகங்கள் என்னை சூழும் போது, ஏமாற்றங்கள் என் முகத்தை உற்று நோக்கும் போதும் உடனே கீதையை புரட்டி என்னை சாந்தப்படுத்தும் ஒரு பதத்தை காண்பதுண்டு. ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. உடனே துன்பங்களுக்கு மத்தியிலும் புன்னகைத்து தொடங்குவேன். யார் ஒருவர் கீதையை தீவிரமாக சிந்திக்கிறார்களோ அவர்கள் தினந்தோறும் புத்தம் புது மகிழ்ச்சியும் புது அர்த்தங்களையும் பெறுவார். ஸோ இது வந்து மகாத்மா காந்தி எப்போதுமே ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா கையில ஒரு பகவத்கீதாவோட இருப்பாரு. ஸோ பகவத்கீதை அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில டெய்லி கைடன்ஸுக்கும் இன்ஸ்பிரேஷன் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். 3வது சாப்டர் போறதுக்கு முன்னாடி 2வது சாப்டருடைய ஸ்னாப்ஷாட். ஏன்னா நமக்கு ஒன் வீக் கேப் ஆயிருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு குயிக்கா ஒரு ரீகேப் பார்த்துட்டு சாப்டர் 3 போவோம். அத்தியாயம் 2 சாப்டர் 2ல கீதையோட மொத்த சம்மரி கொடுக்குறாரு கிருஷ்ணர். ஒரு டீச்சிங் சொல்றதுக்கு முன்னாடி மொத்தம் ஓவர்வியூ கொடுத்துட்டு தான் டீட்டெயிலா ஒரு சாப்டரா சொல்றாரு. ஸோ சம்மரின்னு சொல்லலாம். மொத்த சாப்டரோட மொத்த பகவத்கீதாவோட சம்மரி வந்து சாப்டர் 2. அதுல வந்து பாத்தீங்கன்னா போர் புரியணும்னு வர அர்ஜுனன் எப்படி அவங்க உறவினர்களையும் நண்பர்களையும் பார்த்த பிறகு போர் புரியாம மனம் குழம்பி வில்ல கீழே போட்ட உடனே கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு எனக்கு எது நல்லது, நான் போர் புரியணுமா இல்ல போரை விட்டு விலகணுமா, என் உறவினர்களையும் நண்பர்களையும் நான் கொலை பண்ணிதான்
இந்த ராஜ்யத்தை ஆளணுமா அப்படின்னு சொல்லி குழம்பி போயிடறான். எனக்கு எது நல்லதுன்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட உபதேசத்துக்காக சரணடைகிறார். அது ஃபர்ஸ்ட் செக்ஷன், நெருக்கடியை சமாளித்தல். அப்போ பகவான் வந்து சொல்றாரு நம்மளோட உண்மையான அடையாளம் என்ன, ஆன்மீக அடையாளம், பௌதிக கடமைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், நம்ம இந்த சரீரம் இல்லை, ஆத்மா தான். அதனால நீ உண்மையிலே யாரையும் கொல்ல போறது இல்லை. கொல்றது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நியாயத்தை, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகவும், அதே மாதிரி கொல்லப்படுறது ஒன்லி இந்த சரீரம் தான். ஆத்மா வந்து என்னைக்கும் அழியாதது, உண்மையான மாதிரிலாம் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனருக்கு உபதேசம் பண்றாரு. அப்போ அதை கேள்விப்பட்ட 2 கடமைகள் இருக்கிறதா வந்து ஃபர்தரா அந்த வர ஸ்லோகங்கள்ல இருக்கு. என்னன்னா, ஒண்ணு நம்ம ஸ்தூல உடலுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்ம சுதர்மம் சொல்லுவோம். நம்மளுடைய உடல், நம்மளுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், அவங்க எல்லாத்தையும் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்துக்கிறதுக்காக அந்த ஸ்தூல உடலையும் சூக்ஷ்ம உடலின் கடமைகள் வந்து சுதர்மம் சொல்லுவோம், ஒருத்தருடைய தர்மம். அத அந்த கடமைகளை செஞ்சாகணும். அதே மாதிரி ஆத்மா தான் நம்மளுடைய உண்மையான சொரூபம், ஐடென்டிட்டி. அந்த ஆத்மாவுக்காக நம்ம வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த கடமைகளை, ஆன்மீக கடமைகள். ஸோ ஒண்ணு பௌதிக கடமைகள் சரீரத்துக்கு, ஆன்மீக கடமைகள் ஆத்மாவுக்கு. இது ரெண்டுத்தையும் ஒருத்தவங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணி செய்தா அவனு வந்து ஆத்மாராமா இல்ல சித்த பிரஜா, அவனுக்கு நீடித்த சந்தோஷம் கிடைக்கும் சொல்லி 4வது செக்ஷன்ல சொல்றாங்க. அப்போ எப்படி அந்த மாதிரி இது போறது, அந்த ஆன்மீக பாதைக்கு எப்படி போறதுன்னா, நம்ம ஒரு உயர்ந்த சுவையை அனுபவிச்சா மட்டும்தான் தாழ்ந்த சுவையை விட முடியும் அப்படின்றாரு. அந்த உயர்ந்த சுவை எப்படின்னா பக்தி ஃபாலோ பண்றது மூலமா அதை நம்ம சுவைக்க முடியும். அப்ப அந்த பக்தியை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்மயோகம் அதை வந்து சொல்றாரு. இன்னைக்கு 3ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம், துறவு என்றால் என்ன, அதை பத்தி ஃபர்ஸ்ட் 9 ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல மொத்தம் 43 ஸ்லோகங்கள் இந்த சாப்டர்ல, கர்மயோகத்துல. அதுல முதல் 9 ஸ்லோகம் துறவுனா உண்மையிலே என்ன, நம்ம காட்டுக்கு போறதா, இல்ல இதெல்லாம் நமக்கு அப்ளிகபிளா துறவுனா அப்படின்னு சொல்லி உண்மையிலே துறவோட அர்த்தம் என்னன்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு விளக்குறாரு. அதே மாதிரி யோகம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பக்தி யோகம் கேள்விப்பட்டிருப்போம், கர்ம யோகம் கேள்விப்பட்டிருப்போம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம், பல யோகங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல யோகங்கள், பல யோக பயிற்சி இதுல வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த எது வந்து நல்ல யோகம், இது இந்த யோகத்தின் நிலைகள் என்ன, ஸ்டெப்ஸ், எந்தெந்த யோகம் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகத்துல வந்து விளக்குறாரு பகவான். அப்புறம் முன்மாதிரியான வாழ்க்கை முறைனா, எக்ஸாம்பிள், லீடர் எப்படி இருக்கணும், அதாவது இந்த யோகங்கள்லாம் பயிற்சி பண்றவங்க அவங்க மற்றவங்களுக்கு எப்படி முன்மாதிரியா இருக்கணும், எக்ஸாம்பிள் சொல்லுவோம், இல்ல ரோல் மாடல் சொல்லுவோம். அது வந்து 17ல இருந்து 35வது ஸ்லோகத்துல சொல்றாரு. அப்புறம் இத மாதிரி ஆன்மீக வாழ்க்கை நம்ம 2வது சாப்டர்லயே சுதர்மம், சனாதன தர்மம், நம்ம ஆத்மான்றதுனால ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படின்றத நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் செகண்ட் சாப்டர்ல. ஆனா அந்த ஆன்மீக வாழ்க்கையை நம்ம வந்து பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப அதுக்குன்னு சில சவால்கள் இருக்கு. பௌதிக வாழ்க்கையில நமக்கு சவால்கள் உண்டு. அது பண பிரச்சனையா இருக்கலாம், ஆரோக்கியமான பிரச்சனை, ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கை எடுத்துக்கிறப்ப ஆன்மீக வாழ்க்கையிலயும் வந்து சவால்கள் உண்டு. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோ பெயின் நோ கெயின். ஸோ எல்லாத்துலயுமே கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. அப்ப அதுல உள்ள சவால்கள் என்ன, அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படி? ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுல உள்ள ப்ராப்ளம், அதுக்குள்ள சொல்யூஷன் சொன்னாதான் நம்ம அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும். அத 4வது செக்ஷன்ல சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆன இன்னைக்கு நம்ம வந்து துறவுனா என்ன அப்படின்னு சொல்லி பகவான் அர்ஜுனருக்கு சொல்றாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 2வது சாப்டர்ல அர்ஜுனர் என்ன கேட்கிறாரு, ஆன்மீக விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு உடனே அர்ஜுனருக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துருதுன்னா, கிருஷ்ணா நீ வந்து ஆன்மீக புத்தி தான் ரொம்ப முக்கியம், நம்ம ஆன்மீகம் முக்கியம், ஆத்மா முக்கியம் சொல்ற. அப்படி சொல்றப்போ ஆன்மீகம் முக்கியன்றப்ப நான் ஏன் இந்த கோரமான போர்ல ஈடுபடணும், இந்த போரை விட்டுட்டு நான் புத்தி விஷயத்துல செயல்படலாம் அப்படின்னு சொல்லி துறவு, அதாவது இதை விட்டு சண்டை போடாம இருக்கிறது தானே பெஸ்ட். ஏன்னா ஆன்மீகம்னா நான் அமைதியா சாதுவா இருக்கணும். அப்ப என்னை ஏன் வந்து போர் பண்ணணும்னு சொல்லி என்னை வந்து கட்டாயப்படுத்துற அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா 2வது சாப்டர்ல வந்து டீட்டெயிலா பாத்தீங்கன்னா பௌதிக கடமைகள், போர் புரிஞ்சா ஒரு சத்திரியன்னா போர் புரியணும். அதே மாதிரி இவங்க எல்லாம் சரீரம் இல்ல, ஆத்மா தான், ஆத்மா இறக்க போறது இல்ல, சரீரத்தை தான் கொள்றோம். அப்படி பல வகையில என்ன பண்றாரு, அர்ஜுனரை வந்து சண்டை போடணும்ன்றத மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஆனா அர்ஜுனர் புரிஞ்சுக்கிட்டது என்ன, நம்ம ஆத்மா தானே, ஆத்மான்றத புத்தி அளவுல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆத்மாக்கான பயிற்சியில் ஈடுபடுறதோட எதுக்கு இந்த சண்டையை போட்டு பௌதிகமான விஷயத்த நம்ம ஏன் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். அப்ப இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிருஷ்ண இந்த பகவத்கீதை இல்ல இந்த ஆன்மீகம் எல்லாம் துறவரம் பூண்டவங்களுக்கு தான் இதெல்லாம், சன்னியாசிகளுக்கு, காட்டுல தவம் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஏன்னா இங்க அர்ஜுனன் வந்து கிரகஸ்தன், அவருக்கு வந்து மனைவி பிள்ளைகள் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு இதை உபதேசம் பண்றாருன்னா எல்லா கிரகஸ்தர்களையும் பொருந்தும் அர்த்தம். அது ஒண்ணு.
அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி துறவுன்றது காட்டுக்கு போயோ இல்ல நம்மளுடைய கடமைகளை சரியா செய்யாம நம்ம குடும்பத்துடைய பொறுப்புகளை விட்டுட்டு தனியா ஓடி போறதோ துறவு கிடையாது. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க வந்து பகவான் வந்து கிளியர் பண்றாரு. ஏன்னா நம்ம வந்து துறவுனா என்ன நினைப்போம், நம்ம நிறைய கோயில்களுக்கு போவோம், அங்க நிறைய பேர் காவி உடை போட்டுட்டு வெளியிலே அந்த கோயில் வெளியிலே இருப்பாங்க. ஏதாவது அங்க யாராவது போடுற அன்னதானத்தை வாங்கிட்டோ இல்ல அங்க போற வரவங்க பக்தர்கள்ட்ட கொஞ்சம் காசு வாங்கி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க. அதை பார்த்தா நமக்கு துறவு மேல உள்ள மதிப்பு மரியாதையுமே போயிடும். இவங்க வந்து எந்த வேலையும் செய்யாம இப்படி சோம்பேறியா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நிறைய பேர் ஆன்மீகம்னாலே அது ஒரு வந்து கடமைகள் வந்து தப்பிச்சு போறது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் கிருஷ்ணர் அந்த மாதிரி துறவை இங்க சொல்லல. அது என்ன மாதிரி துறவு, துறவுனா உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து இங்க வந்து கிளியரா வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்போ முதல் ஸ்லோகம் நம்ம 3.5ல துறவை பத்தி பகவான் என்ன சொல்றாரு, நாஹி கஷித் கணம் அப்படி ஜாது திஷ்ட கர்மகிருத் காரியத்தே கர்மா சர்வ பிரகிருதி ஜெயர்குணை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயற்கையாகவே ஒருவர் செயல்பாடு உடையவராக இருப்பார். பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியம் இல்லை. அப்ப துறவுன்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் செயல்களை துறக்கிறதுன்னு நினைக்கிறோம். அப்ப ஆத்மா வந்து ரொம்ப ஆக்டிவான விஷயம் பாடியில. நம்மளே ஒரு ஒரு ரூம்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 மணி நேரம் எங்கேயாவது வெயிட் பண்றோம்னா கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். நம்ம இங்க எழுந்து நடப்போம். அப்புறம் நம்மளால வந்து ஐடியலா இருக்க முடியாது. ஐடியலா இருக்க முடியாது. ஸோ அதுதான் நம்மளுடைய குணம். நம்மளுடைய குணம் என்னன்னா பௌதிக இயற்கை. இந்த இந்த பௌதிக உலகத்துல இந்த குணங்களால என்ன ஆகுது, நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம்னா எப்போதுமே ஏதாவது ஒரு செயல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வேலைகள் இருந்துகிட்டே இருப்போம். என்ன நிறைய பேர் ரிட்டையர் ஆயிட்டு கூட சும்மா என்னால வீட்டுல உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு 60-70 வயசுல கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போவோம். அப்ப இந்த ஆத்மா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம இயங்கிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளால ஒரு இடத்துல உட்கார முடியாது. அப்போ துறவுன்றது செயல்களை நிப்பாட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் பகவான் கொடுக்குறாரு. செயல்களை நிறுத்துறது இல்லை. அப்போ என்ன ஆக்சுவலா செயல்களை நிப்பாட்டுறதுனா என்னன்னா, அந்த துறவுல உள்ள கிளாசிபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படின்னா, உண்மையான துறவுனா என்ன, கற்பனையான துறவுனா என்ன, நம்மளே இதுதான் துறவுன்னு நினைச்சுக்கிட்டு எப்படி அது வந்து எப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்புறம் உண்மையும் பொய்யும் பற்றின்மையை வளர்த்துக்கொள்ளும் உண்மையான வழி. இதோட டீட்டெயில் வந்து வரப்போற ஸ்லோகத்தை சொல்றாரு. துறவு என்றால் என்ன, இதுக்கு ஆங்கிலத்துல ரெனன்சியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, உடைமை உணர்வில் இருந்து விடுபட்டு இருத்தல், அனுபவிக்கும் இயற்கையில் இருந்து விடுபட்டு இருத்தல், செயல்களை நிறுத்துவதல்ல. அப்போ முக்கியமான கிளாரிபிகேஷன் செயல்களை நிறுத்துவது இல்லை. பட் அதை நான் வந்து அந்த செயலை அதோடைய விளைவை நான் தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து அது துறவு கிடையாது. அந்த செயலை கடமையா செய்து அந்த உண்மையான அனுபவிப்பாளர் யாருன்னா பகவான்றது தெரியும். இப்ப எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் பேங்க்ல வந்து பணம் என்றாருன்னா அவர் அவ்வளவு பணமும் என்னன்னாலும் அவர் வந்து என்னுடைய பணம்ன்றது கன்சிடர் பண்றது இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் பேங்கோட சொத்து. அதே அந்த பணத்தை வந்து அவருடையதுன்னு நினைச்சு எடுத்தாருன்னா அது விபரீதமா ஆயிடும். அவருக்கு வந்து தேவையில்லாத கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நம்ம இந்த பௌதிக உலகத்துல பகவானுடைய சிருஷ்டி பண்ண பௌதிக உலகத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம எல்லாம் இதெல்லாம் நம்மளுது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஒரு செயல் செய்யறப்ப அதோடைய பலனையும் எதிர்பார்த்து நம்ம செயல் பண்றோம். அந்த மாதிரி செயல் பண்றது வந்து துறவு கிடையாது. ஆனா நம்ம செயலை கடமைக்காக செய்து அந்த பலன்களையே வந்து பகவானை அனுபவிக்கிறதுக்காக நம்ம அர்ப்பணிச்சோம்னா அது வந்து அதாவது இன்னொருத்த பகவானுடைய சந்தோஷத்துக்காக அது பண்றப்போ அது வந்து உண்மையான துறவாகுது அப்படின்னு சொல்லி உண்மையான துறவை பத்தி பகவான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடைமை, அதாவது அது உடைமைனா என்னுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இதெல்லாம் என்னதுன்னு நினைக்காம இதெல்லாம் பகவானுடைய சொத்து. அதே மாதிரி அனுபவிக்கும் ஏற்கனவே என்ஜாயிங், அதாவது அதோடைய ரிசல்ட்டை வந்து அந்த பழத்தை வந்து நாம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதுதான் வந்து இது ரெண்டுத்தையும் விட்டா அதுதான் வந்து செயல். அது விட்டுட்டு இந்த செயல் பண்ணா அது வந்து உண்மையான துறவாயிடுது. ஆன்மீக வாழ்க்கை என்றால் குடும்பத்தை விட்டு செல்வது, அது வந்து கற்பனை. இப்ப நம்ம 4 கேட்டகரி பார்த்தோம். நிறைய பேர் நினைப்பாங்க ஈவன் அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கே சில பேர்லாம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேட்டா இவங்க குடும்ப வாழ்க்கையில பற்றற்று குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு இவங்க வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்.
எல்லாருக்கும் மத்தியில நிறைய பேர் மத்தியில இருக்கு. அது கிடையாது. ஆன்மீக வாழ்க்கை என்றால் குடும்பத்தை விட்டு செல்வதுன்றது கற்பனை. அப்போ வாழ்க்கைக்கான பாடம் இதுல இருந்து என்னன்னா, துறவுனா என்னன்னா, நேர்மையான கடமை மிக்க கிரகஸ்தர் பற்றுதல் கொண்ட சன்னியாசியை விட மேலானவர். இதுதான் நம்ம வாழ்க்கைக்கான பாடம். கிரகஸ்தர்னா யாரு? நம்மள மாதிரி குடும்பஸ்தர்கள் பேர் கிரகஸ்தர்னு பேரு. கிரகஸ்தர்னா பிள்ளைகள், மனைவி, கணவன்ற இதோட ஃபேமிலி மேன், அதான் கிரகஸ்தர். அப்போ கடமைகளை சரிவர செய்து நேர்மையான கடமை இருக்க கிரகஸ்தர் அந்த பற்றுதல் கொண்ட சன்னியாசியை விட மேலாரு. ஒருத்தர் சன்னியாசம் எடுத்துட்டாரு, ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல இருக்கிறாரு. ஆனா அவருக்கு நிறைய பற்றுதல் இருக்கு. இதை என்ஜாய் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு மனதளவுல அவருக்கு பற்றுதல் இருக்கு. ஆனா இந்த செயல்கள் எல்லாம் திறந்துட்டாருன்னா, அதை விட ஒரு நேர்மையா நல்ல ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு அவங்க கடமைகளை நிறைவேற்றிட்டு, ஆனா அதுல ரொம்ப பற்றுதல் இல்லாம அதை கடமைகள், என்னுடைய பிள்ளை நல்லா பார்த்துக்கணும், இல்ல பகவான் என்கிட்ட இந்த பிள்ளையை கொடுத்திருக்கிறார், இவங்க என்னுடைய கணவர், இவங்களோட மனைவி, பகவான் என்கிட்ட நான் கொடுத்திருக்காரு அந்த பொறுப்புன்னு சொல்லி அந்த பொறுப்புகளை நான் நிறைவேற்றணும். ஆனா அதனால வர இன்பங்கள்லாம் பகவான் அனுபவிக்கட்டும்னு சொல்லி அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றுறவர் சன்னியாசியை விட மேலானவர் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அப்போ இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, காவி உடை போட்டுட்டு செயல்களை நிறுத்திட்டு சும்மா எந்த கடமைகளை திறந்துட்டு, ஆனா மனதளவுல இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க உண்மையான துறவி கிடையாது. ஆனா செயல்களை சரிவர நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள், இப்ப ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் படிக்கிறான்னா அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமை என்ன? அவன் நல்லா படிக்கணும். ஆனா படிச்சு நான் இப்படி என்ஜாய் பண்ணன்றதோட இந்த படிப்பை வச்சு நான் நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதே நான் நாளைக்கு பெரிய படிப்பு படிச்சா நான் ஆன்மீக விஷயங்களை சொல்லி கொடுத்தா என்னுடைய பேச்சுக்கு நிறைய பேர் மதிப்பு கொடுப்பாங்க. அப்ப நான் நல்லா படிக்கணும். கடவுளை பத்தியான விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் படிக்காம ஒருத்தர் கடவுள் பத்தி விஷயம் சொன்னார்னா என்ன சொல்லுவாங்க? இவரே படிக்கல, அதனாலதான் இவர் படிப்பு வரலாம் தான் இவர் ஆன்மீகத்தை பத்தி பேச வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சமுதாயம் குறை சொல்லும். ஆனா வாழ்க்கையில சாதிச்ச ஒருத்தர் அவர் கடவுளை பத்தி பேசுறாருன்னா பரவாயில்ல, இவர் சொல்றாருன்னா கண்டிப்பா உண்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு மாணவனோட கடமை என்னன்னா, நான் என்ஜாய் பண்ண, நான் நல்லா படிக்கணும். ஆனா அதே சமயம் என்னுடைய படிப்பினால வர அந்த நல்ல விஷயங்களை கடவுளுடைய சேவைக்காக நான் பயன்படுத்தணும். நான் டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும்னா என்ன? நிறைய பேருக்கு சேவை பண்ணணும். இதுல இருந்து இவ்வளவு பணம் நான் சம்பாதிச்சு இப்படி நான் என்ஜாய் பண்ணணும்ன்றது அது பற்றுதல்ல காட்டுது. ஆனா இதே சொசைட்டிக்காக சேவை பண்ணணும், கடவுளுக்கு சேவை பண்ணணும்ன்றப்ப டாக்டரோ இன்ஜினியரோ படிக்கிறது தப்பு கிடையாது. அது ஒரு விஷயம். அதே மாதிரி கிரகஸ்தருக்கும் இந்த மாதிரி கடமைகள் என்னென்ன பண்றோம், அதை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துறப்போ அது உண்மையான துறவாயிடுது. அவங்க சன்னியாசியோட மேலான. அப்ப கடமைகளை பகவான் துறக்க சொல்லல, அதை சரியான பக்குவத்தோட, சரியான கண்ணாட்டத்தோட, அந்த சரியான ஆட்டிடியூடோட நம்ம பண்ணணும்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் இதுல சொல்றாரு. இது ஏன் சொல்றாருன்னா, அர்ஜுனர் அந்த முதல் கேள்வியை கேட்கிறாரு, கிருஷ்ணா நீ இவ்வளவு ஆன்மீக விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்க, அப்ப என்ன ஏன் போர் புரியணும்னு சொல்ற? போர் புரியாம நான் ஆன்மீகத்தை எடுத்துக்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்றப்ப, இல்ல, நீ போர் புரியணும். ஆனா அது அது உங்களுடைய கடமை. ஏன்னா தர்மத்தை நிலைநாட்டணும். அதே மாதிரி இந்த சண்டையை நீ என்னுடைய திருப்திக்கு பண்ற, நீ உன்னுடைய திருப்திக்காக பண்ணல. ஏன்னா நான் இங்க கீழே அவதாரம் எடுத்ததுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுல நீ ஒரு கருவி, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நீ ஒரு கருவி. அப்ப நீ போர் புரிஞ்சு தர்மத்தை நிலைநாட்டும், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்ப நம்ம பண்ற கடமைகள் எல்லாம் கடவுளுக்கு சந்தோஷம் கொடுத்தா அதுதான் உண்மையான துறவு. செயல்களை துறப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷனை முடிக்கிறார். அப்போ உண்மை ஆன்மீக முன்னேற்றம் எண்ணங்களின் தூய்மையில் தான் இருக்கிறது. அப்போ இந்த துறவுன்றது இன்டர்னல். வெளியில உத்ராட்சம் போடுறதோ, காவி உடை போடுறதோ, இல்ல திலக் போடுறதோ கிடையாது. உள்ளுக்குள்ள அந்த பற்றற்ற தன்மையை நம்ம கடமைகளை செய்து அதே மாதிரி அந்த பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கணும். அப்ப எண்ணங்களின் தூய்மையில் தான் ஆன்மீகம் இருக்கிறது. பொய்யான ஆன்மீகம் சமுதாயத்துக்கு என்னைக்கும் தொந்தரவு தான் தரும். இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறோம், ஆன்மீகத்துல நிறைய குருன்ற போர்வையில அவங்க நிறைய அவங்களுடைய அவங்களுடைய சிஷ்யர்களோ, அவங்க கிட்ட இருக்கவங்கள்ட்ட உள்ள பணமோ, அவங்க அது மேல ஆசைப்பட்டு பொய்யான பிரச்சாரம் பண்ணி அவங்கள மயக்கி எல்லாம் இது பண்ணி அவங்க நிறைய இது பண்ணா அது சமுதாயத்துக்கு பெரிய தொந்தரவு. இதனால என்ன ஆகுது, நம்ம டெய்லி டிவில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்க இவங்க அப்படி ஏமாத்தாங்க, அவங்க அப்படி ஏமாத்தாங்கன்றப்போ உண்மையான ஆன்மீகத்துக்கும் நமக்கு பயம் வந்துருது. இவங்க ஏமாத்துவாங்களோ, இவங்க கிட்ட போனா நம்ம கிட்ட நம்மளும் அவங்க ஏமாறுற மாதிரி நம்மளும் ஏமாந்துருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம ஆன்மீக வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரி மெஜாரிட்டி அப்படிதான் இருக்கு. வேண்டாம், ஏன்னா அதுல போனாலும் நிறைய பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கு. அப்போ பொய்யான ஆன்மீகம் சமுதாயத்துக்கு எப்போதுமே தொந்தரவு தான். இப்ப நிறைய ஊரா கள்ள நோட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உண்மையான ஒருத்தர் ஒரு ஜெனியூனான ஒரு பணம் கொடுத்தா கூட நீங்க 2 வாட்டி திருப்பி பார்ப்பீங்க, ஒருவேளை இதுவும் கள்ள நோட்டா இருக்கும். அப்போ பொய்யான ஆன்மீகம் நிறைய சமுதாயத்துல இருக்கிறப்போ உண்மையான ஆன்மீகமும் இதுவும் பொய்யோன்ற மாதிரி ஒரு
எண்ணம் வந்துடும். அப்ப கலியுகத்துல ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா அதர்மம் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போகும். சத்தியயுகத்துல அதர்மம் கொஞ்சமா இருக்கும். திரேதா யுகத்துல கொஞ்சம் கூடும். துவாபர யுகத்துல இன்னும் கொஞ்சம் கூடும். கலியுகத்துல அதர்மம் தான் தலை தூக்கி இருக்கும். போக 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 தர்மம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுதான் கலியுகத்தோட இயற்கை. அப்ப தர்மம் குறையும்னா எப்படி போகும்னா இந்த மாதிரி பொய்யான ஆன்மீகம், மக்களை ஏமாத்துறது, இது மாதிரிலாம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கு ஆன்மீகத்தில் உள்ள நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல குறைய ஆரம்பிக்கும். சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. உண்மையான ஆன்மீகம்ன்றதுன்னா நம்மளுடைய எண்ணங்களின் தூய்மை. எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எண்ணம் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த எண்ணங்கள்ல பகவானுடைய சிந்தனை வந்தா இன்னும் நம்ம இன்னும் வந்து அந்த எண்ணங்கள் ரொம்ப தூய்மை அடையும். சோ அதுதான் வந்து நம்ம இங்க கத்துக்கிறது. உண்மையான ஆன்மீகம்ன்றது நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கு. வெளியில போடுற உடையிலயோ இல்ல நெத்தியில போடுற இதுலயோ இல்ல, மனதுல இருக்கு. மனதும் எண்ணம் தூய்மையா இருக்கும். ஓகே, அதுதான் இங்க சொல்றது. கடமைகளை சமநிலைப்படுத்துதல். உடல் மனம் சார்ந்த கடமைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உடல் மனம் சார்ந்த கடமைகள் வந்து சுதர்மான்னு சொல்லி பார்த்தோம். ஆத்மாவின் கடமைகள் வந்து ஆன்மீகம். ஆன்மீக கடமைகள்னா ஆன்மீகம்னா பெருசா கற்பனை பண்ணிக்கோனா நம்ம தினந்தோறும் செய்யற அந்த நாம ஜபம், பகவத்கீதை கேட்கறது, இன்னொருத்தவங்களுக்கு பகவத்கீதை சொல்லி கொடுக்கறது, பகவானுக்கு போகா செஞ்சு அன்போட அவருக்கு ஆஃபர் பண்றது, இதுதான் ஆத்மாவின் கடமை. சிம்பிள். அதுதான் ஆன்மீகம். சில பேருக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டுல இருந்து கூட ஆன்மீகம் பண்ண முடியும். கோயிலுக்கு போக முடியாது. இந்த மாதிரி நாட்டுல எல்லாம் இருக்கணும் கிடையாது. அப்போ வீட்டுல இருந்து ஜபம் பண்ண முடியும். வீட்டுல நம்ம செய்யற போகாவை பகவானுக்கு ஆஃபர் பண்ண முடியும். இதுதான் ஆன்மீகம். ஒரு தினசரி தொழிலை பகவானின் சேவைக்காக அர்ப்பணிப்பதன் மூலம் ஆன்மீகம் ஆகும். இப்ப நம்ம எல்லாம் எதுக்காக வேலைக்கு போறோம்? எல்லாமே சொல்லுவோம், இல்ல அந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. அப்ப நம்ம வந்து அடிப்படையா வேலைக்கு போறோம், சம்பாதிப்போன்றது வந்து மெயினா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வாழணும். வாழ்க்கையை வாழணும்னா நமக்கு 3 வேளை உணவு நல்லபடியா கிடைக்கும். அப்ப அந்த தொழில் அந்த வேலையை நம்ம செய்யறப்ப இந்த மூணு வேலை உணவை வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணா நம்ம செய்யற தொழிலே ஆன்மீகமா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அதை பகவானுக்கு அவர் என்ஜாய் பண்றாரு. நம்ம என்ஜாய் பண்றதுன்றோட பகவான் என்ஜாய் பண்றாரு. அதுதான் வந்து உண்மையான ஆன்மீகமா எடுக்கும். நம்மள வந்து பகவான் சாப்பிட வேணாம்னு சொல்லல. பகவான் என்ன சொல்றாரு, நீங்க சமைக்கிற நேரமும் இருக்கு சமைங்க, சாப்பிடுற நேரமும் இருக்கு சாப்பிடுங்க. ஆனா அந்த இடையில ஒரு 5 நிமிஷம் பகவான் அதை திருப்தி அடையட்டும் இந்த இதனால சொல்லி பகவானுக்கு ஆஃபர் பண்ணா அது ஆன்மீகமாயிடுது, அது பிரசாதமாயிடுது. அதுதான் ஸ்லோகம் 3.9ல சொல்றாரு. 3வது சாப்டர், அது 9வது ஸ்லோகம் சொல்றாரு. யஜ்ஞார்த்தாத் கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா ததர்த்தம் கர்ம கௌந்தையா முக்த சங்க சமாச்சர. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது வந்து 2வது செக்ஷன் வரும். யோகத்தின் நிலைகள்ல விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம். மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துவை. எனவே குந்தியின் மகனே, அர்ஜுனன் சொல்றாரு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க நீங்களும் தான் வேலைக்கு போறீங்க, நீங்களும் தான் வீடு கட்டுறீங்க, இப்ப நீங்க மட்டும் ஆன்மீகம் சொல்றீங்களா, என்ன விஷயம்? நாங்க பண்றதுதானே நீங்களும் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பௌதிகவாதி அவன் பண்ற செயல்கள் எல்லாம் என்னன்னா அவனுடைய சந்தோஷத்துக்காக பண்ணுவான். ஒரு ஆன்மீகவாதி என்ன பண்றான்னா அவனுடைய செயல்கள் எல்லாம் அவனுடைய எண்ணம் என்ன இருக்கும், இதனால நான் பகவானை சந்தோஷப்படுத்தணும். என்கிட்ட வண்டி இருக்கா, அந்த வண்டி வச்சு 4 பக்தர்களை கொண்டு போய் இந்த விஷயங்களை அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு கூட்டு போகணும், இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு நல்லது பண்ணணும், 4 இடத்துல போய் நம்ம ஒரு பகவத்கீதை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாருக்காக பண்றான்? அவனுடைய சந்தோஷத்துக்கு இல்ல, பகவானுடைய சந்தோஷத்துக்காக. அப்ப வெளிப்புறத்துல இருந்து பார்த்தா பௌதிகவாதி ஆன்மீகவாதி பண்ற செயல்கள் எல்லாமே சேம் தான். ஆனா இவன் வந்து உள்ளுக்குள்ள இன்டர்னல் இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம், பௌதிகவாதியோட நோக்கம் நான் நல்லா இருக்கும், நான் சந்தோஷமா இருக்கும், என் குடும்பத்தார்கள் சந்தோஷமா இருக்கும், நான் எனது. ஆனா ஆன்மீகவாதி வந்து இதனால இந்த செயல் செய்யறதுனால பகவான் திருப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆன்மீகம். இது ரொம்ப கிளியரா, இதுதான் ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன், இதுதான் சொல்ற ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நம்ம செய்யற செயல்கள், அப்போ செயல்கள் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அது முதல்ல சொல்லிட்டாரு. அந்த செயல்கள் வந்து ஆன்மீகவாதியும் செய்யறாங்க, பௌதிகவாதியும் செய்யறாங்க. அப்போ பௌதிகவாதி அவங்களுடைய சந்தோஷத்துக்கு செய்யறாங்க, ஆன்மீகவாதி பகவானுடைய சந்தோஷத்துக்கு செய்யறாங்க. இப்ப பௌதிகவாதி வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்கு செய்யறாங்கன்னா அதுல என்ன எஃபெக்ட் அப்படின்னா, அதை வந்து வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லுவாரு, அவங்க வந்து பந்தத்துல ஈடுபடுறாங்க. ஏன்னா எல்லா செயல்களுக்கும் இப்ப நம்ம நியூட்டன்ஸ் 3rd லான்னு சொல்றோம், எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றோம். அப்படின்னா நம்ம ஒரு செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு உண்டு. அது இயற்கையான விதி, பௌதிக இயற்கையின் ஒரு லா அது. அப்போ அதே மாதிரி அது எப்படி பொருந்தும் நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த செயல்கள் இந்த பௌதிக உலகத்துல செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவு உண்டு. நல்ல விஷயங்களை செஞ்சா அதுக்கான நல்ல விளைவு உண்டு, கெட்ட விஷயங்கள் செஞ்சா அதுக்கான கெட்ட விளைவு உண்டு. இப்ப நல்ல விஷயமோ கெட்ட விளைவுகள் வந்தாலும் நம்ம அந்த சரீரத்தை திருப்பி எடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கான பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆன்மீக விஷயங்களுக்கு வந்து அந்த விளைவுகள் கிடையாது.
அதுதான் வந்து பற்றின்மையை வளர்க்கும் உண்மையான வழி. ஸோ இந்த பற்றின்மைன்றது பெரிய வார்த்தை, நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த பற்றின்மைன்னு சொன்னாலே பிடிக்காது. என்னது பற்று இல்லாம எப்படி வாழ முடியும் அப்படின்னா, அதற்கு வளர்க்கும் உண்மையான வழி அப்படின்னா பகவானுடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடிய செயல்கள் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பற்றின்மையை உள்ளுக்குள்ள வளரும். அப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, சிம்பிளா நம்ம வந்து ஒரு போகா ஆஃபர் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த போட்டோல ஒருத்தர் வந்து மலரை பிரிச்சு அதை அழகா மாலையா கட்டி பகவானுக்கு ஆஃபர் பண்றாரு. இந்த வேலையை நம்மளும் பண்றோம். அப்ப அவருக்கு பகவானுக்கு கொடுத்துட்டு நம்ம அந்த மலர் மாலையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எதுவுமே பகவான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆடலாம், பாடலாம், நல்ல உணவு இது சாப்பிடலாம். பட் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணித்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து விஷ்ணுவின் திருப்திக்காக உழைக்க வேண்டும். பலன்கள் இதனால என்ன, நம்ம வந்து ஏன் இதெல்லாம் பண்ணணும், நம்மளுடைய இன்பத்துக்காக மட்டும் பண்ணி வாழ்ந்தா என்ன ஆகும்? இதனுடைய பலன்கள் இந்த மாதிரி ஆன்மீகமா இருக்கிறப்போ பாவங்களிலிருந்து விடுதலை. நம்மளுடைய அதாவது சொன்ன பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சொல்றோம், இந்த விளைவுகள் வருது நார்மலாவே எது பண்ணாலும், அதுல இருந்து நமக்கு விடுதலை பகவான் கொடுக்குறாரு. அதே மாதிரி திருப்பி ஆன்மீகமான பகவானின் வாசஸ்தலத்துக்கு திருப்பி நம்மளால போக முடியும். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் வீடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க இருந்தா நம்ம வந்திருக்கோம், அந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி செல்ல முடியும். இப்ப பாவங்களிலிருந்து நம்ம விடுபடுறோம், ஆன்மீக உலகத்திற்கு மிகவும் செல்ல முடியும். அமைதி மற்றும் ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல. இப்ப நம்ம இதெல்லாம் அடுத்த வாழ்க்கையை பத்தி பேசிக்கலாம், அடுத்த வாழ்க்கை இருக்கா இல்லையான்னு நிறைய பேருக்கு டவுட். இந்த உலகத்திலயும் இந்த வாழ்க்கையிலும் அமைதியும் கிடைக்கும், ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கை. ஏன்னா பகவான் கிருஷ்ணரே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அழகா புல்லாங்கோலோட சிரித்த முகத்தோட இருப்பார். அப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சோகமா ஒருத்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்மளும் சோகமா ஆயிடும் கொஞ்ச நாள்ல. அப்ப பகவான் எப்போதுமே ஆனந்தத்துல இருக்கக்கூடியவர், அவரோட நம்ம அந்த கனெக்ஷன் வச்சுக்கிட்டோம் ஆன்மீகத்துக்கு மூலமா நாமளும் வந்து அமைதியும் ஆனந்தமும் இந்த வாழ்க்கையிலும் அனுபவிக்க முடியும் அப்படின்றதுதான் பகவத்கீதை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதனால அது ரொம்ப முக்கியம். ஏன் ஆன்மீகம் முக்கியம்ன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யோகத்தின் நிலைகள்ல 13வது ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா, யஜ்ஞா சிஷ்டாஷினோ சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷை புஞ்சத்தே து அகம் பாப்பா பச்சந்தே ஆத்ம காரணாத். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுவும் முக்கியமான ஸ்லோகங்கள்ல தான் இந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தை பத்தி பார்ப்போம். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். ரொம்ப ஸ்ட்ரைட் கட்டா சொல்றாரு பகவான் இதுல. அதாவது நம்ம ஃபுட்டை வந்து நம்ம செய்யற போகா வந்து பகவான்கிட்ட ஆஃபர் பண்ணி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த பாவ விளைவுகள் வர்றது இல்லை. சில பேர் கேட்பாங்க, நீங்க நான் வெஜிடேரியன்னா விலங்குகளை கொல்றோம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே நம்ம சொல்லுவோம், வெஜிடேரியன்லையும் கூட தான் நீங்க கொல்றீங்க, அதுலயும் கூட தான் கீரை எடுக்கிறீங்க, பழங்கள் எடுக்கிறீங்க, காய்கறி எடுக்கிறீங்க, நெல்லுனா மொத்தம் நெல்லை அறுவடை பண்றாங்க, அது மட்டும் பாவம் இல்லையான்னு கேட்பாங்க. எதா இருந்தாலும் எண்ணங்கள் தான். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய திருப்திக்கு 2வது லைன்ல பாத்தீங்கன்னா, தங்களது சுய புலன் இன்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். அவங்க உணவை உண்றது இல்லை, பாவத்தையே உண்கிறார்கள் சொல்லி நான் சொல்லல, பகவான் கிருஷ்ணர் 3rd சாப்டர்ல 13வது ஸ்லோகத்தை சொல்றாரு. அப்போ வெஜிடேரியனா இருந்தாலும் பிரச்சனை தான், நான் வெஜிடேரியனா இருந்தாலும் பிரச்சனை. நான் வெஜிடேரியன்னா பாவம் கூட, வெஜிடேரியன்னா கொஞ்சம் பாவம் கம்மி. ஏன்னா இதுல வந்து உயிர்களை ரொம்ப கொல்றது இல்லை. நான் வெஜிடேரியன்னா உயிர்களை ஜாஸ்தி கொல்றோம், 2மே பாவம். ஆக மொத்தம் கிருஷ்ணடேரியனா இருக்கும். கிருஷ்ணடேரியனா என்ன இருக்கும்னா அந்த 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா சமைக்கிறதும் சரி, சாப்பிட்றதும் சரி, இதெல்லாம் சேம் டைம். பௌதிகவாதிக்கும் அதே டைம் தான், ஆன்மீகவாதிக்கும் சேம் டைம் தான். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் என்னன்னா அதை ஒரு தட்டுல வச்சு நம்ம செய்யற போகாவ பகவானுக்கு அதை நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். இது வந்து பகவானுடைய வாக்கு. தங்களது சுய புலன் நம்ம என்ஜாய்மெண்ட்டுக்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தை உண்கிறார்கள். 2 கேட்டகரி. அதான் சொல்ல, சமைக்கிறவங்க வந்து பௌதிகவாதிக்கு சமைக்கிறாங்க, ஆன்மீகவாதியும் சமைக்கிறாங்க. பட் இவங்களுடைய இன்பத்துக்காக அவங்க சமைச்சு உணவு அப்படியே சமையல்ல செஞ்சு அப்படியே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செஞ்சு ஒரு அழகா ஒரு போகா தட் பிளேட்ல வச்சு பகவான் ஆல்டர் முன்னாடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அவர் முன்னாடி வச்சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஆஃபர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியமான விஷயம். வெளிப்புறத்துல இருந்து 2 பேரும் ஒன்னா பண்றதா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள உள்ள இன்டென்ஷன் வேற வேற. அப்ப யோகத்தின் நிலைகள், அப்ப இப்படிலாம் சொல்றோம், இந்த மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்றது இல்லையே அப்படின்னு கேட்போம். என்னங்க சில பேர் தான் ஆஃபர் பண்றாங்க, பெரும்பாலானவர் வந்து சமைச்சு சமையல் கட்டிலே சாப்பிடுறாங்களே, அப்ப என்ன கேட்டகரி அப்படின்னா அந்த கேட்டகரி எல்லாம் சொல்றாரு. வாழ்வதற்கான 2 தெருவுகள் பாவம், பாவம் என்பது.
பாவமான வாழ்க்கையும் பாவம் இல்லாத வாழ்க்கையும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் மக்கள் யாருன்னா கர்மிகள். கர்மிகள்னா என்னன்னா அவங்க எதை பத்தியும் கவலைப்பட நம்ம உலகத்தை சுத்தி பாக்குறோம், பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்காங்க. அப்ப கர்மிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க எதை பத்தியும் கவலை இல்லை. இப்போதைக்கு ஜாலியா இருக்கணும். நாளைக்கு லைஃப் என்னன்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு பூகம்பம் வந்து நான் இறந்துடலாம், நாளைக்கு மேபி எனக்கு கை கால் சரியா இல்லாம போயிடலாம். அப்ப அதனால இன்னைக்கு எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு, இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் மேக்சிமம் என்ஜாய் பண்ணுவேன். அதான் கர்மிகள். எனக்கு கொடுத்துருக்க வாய்ப்பை ஃபுல்லா நான் யூஸ் பண்ணி எவ்வளவு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு சாஸ்திரம் பத்தி கவலை இல்லை, எனக்கு கடவுள் பத்தி கவலை இல்லை. என்னுடைய என்ஜாய்மெண்ட் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். இன்ஃபேக்ட் இன்னும் கர்மிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போனா என் ஃபேமிலியோட என்ஜாய்மெண்ட் கூட முக்கியம் இல்லை, என்னோட என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற கர்மிகளும் உண்டு. அப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் கிரேடு மக்கள். அதாவது ஒரு நிலையான மக்கள், எதை பத்தியும் கவலை இல்லாம தன்னுடைய இன்பம் மட்டும், என்னுடைய இன்பம் மட்டும் தான் முக்கியன்றது ஃபர்ஸ்ட் கிரேட். அதுக்கு மேல ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க கர்ம காண்டம் அப்படின்னா. கர்ம காண்டம்னா என்னன்னா, இல்ல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, அதையும் படிப்போமே என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திர விதிப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. யாகங்கள் நிறைய பண்றோம், நம்ம எல்லாம் பூஜைகள்லாம் பண்ணுவோம். பார்த்தோன்னா லீவ்ல போனா எல்லா கோயிலையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். 30 நாள் லீவ்ல ஒரு வாரத்துக்கு எல்லா நவகிரக கோயில் அதுபடி போவாங்க. அப்படி ஏன் அப்படி பண்றாங்கன்னா அந்த அந்த விதமா போய் அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் வேணும். ஆனா சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அதுபடி நடந்துகிட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆளுங்க எதை பத்தியும் கவலைப்படாம என்ஜாய் பண்றது, செகண்ட் ஆளுங்க வந்து கடவுளை கும்பிட்டுட்டு என்ஜாய் பண்றாங்க. அவங்க வந்து எல்லா கோயில்களுக்கும் போய் முறையா அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணி அதனால வரக்கூடிய என்ஜாய்மெண்ட்டை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அது வந்து கர்ம காண்டம் சாஸ்திரப்படி. ஆனா 3வது கேட்டகரி வந்து கர்ம யோகம் நம்ம சொல்றது. இங்க வந்து நம்மளுடைய சந்தோஷத்தோட பகவானுடைய சந்தோஷத்துக்காக செய்யறோம். ஃபர்ஸ்ட் 2மே சேம் கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் இல்லாம என்ஜாய் பண்றாங்க, 2வது வந்து கடவுளோட என்ஜாய் பண்றாங்க, கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு என்ஜாய் பண்றாங்க. ஆக மொத்தம் ரிசல்ட் வந்து என்னுடைய என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம். 2வது கர்ம காண்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு அவருக்கு என்ஜாய்மெண்ட் கிடைக்கலாம், அவர் கடவுளை கூட மாத்துவார், வேற கடவுளை போய் கூப்பிடுவார், அடுத்த வாரத்துல வேற கோயிலுக்கு போவார், இல்ல புதுசா ஒரு சாமியார் கண்டுபிடிப்பார், அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்பாரு நான் எப்படி என்ஜாய் பண்றது அப்படின்னு. கர்மயோகம் அப்படி கிடையாது. பகவானுக்காக செயல்களை செய்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக செயல்படுறது யோகம். அதான் சொன்னேன், கர்மனா செயல்கள், யோகம்னா அது பகவானோட கனெக்ட் பண்றது. யோகானாலே அந்த வேர்டோட அர்த்தம், சமஸ்கிருத வார்த்தையோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பகவானோட கனெக்ட் பண்றது. அது வந்து கர்ம யோகம். அப்போ வாழ்வதற்கான இரு தெருவுகள், ஒண்ணு பாவம் இருக்கிற வாழ்க்கை, பாவம் இல்லாத வாழ்க்கை. உடலை பராமரிக்க தேவையான அனைத்தும் கிருஷ்ணரிடமிருந்து வருகின்றன. அப்ப நல்லா பார்க்கணும், நம்ம டெக்னாலஜிலாம் நமக்கு நிறைய இருக்கு. இன்டர்நெட் 5G இருக்கு, நமக்கு டிவி இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்கு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கு. பட் ஆனா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட், நம்மளுடைய சௌகரியத்துக்காக படைக்கப்பட்டது விஞ்ஞானத்தினால. ஆனா நமக்கு அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே விஞ்ஞானத்தால படைக்கப்பட்டது. நமக்கு அடிப்படையான விஷயங்கள் வாழ்வதற்காக என்னென்ன தேவை? உணவு. அது சயின்ஸ்ல இருந்து வரல, இயற்கையா மண்ணுல இருந்து வருது. அதே மாதிரி காற்று, அதுவும் இயற்கையா வருது. காற்றை வந்து ஒரு லெபார்ட்டரியில ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. உணவை வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒரு லெபார்ட்டரியில ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனா சில பேர் லெபார்ட்டரியில ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இயற்கையா இருக்கிற அந்த உணவுல இருந்து எடுத்துட்டு போய் தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்னுவாங்க. அந்த ஜீன்ஸ் எடுத்து பண்ணுவாங்க. பட் இயற்கை எங்கிருந்து வருது? அது மண்ணுல இருந்து வருது. அதை எடுத்துதான் அவங்க இப்போ மேனிபுலேட் பண்றாங்க வச்சு ஒரிஜினலா உணவை வந்து யாராலையும் தயாரிக்க முடியாது. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு இதெல்லாம் நம்ம வேலை கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சாலும் உணவுன்றது இயற்கையில இருந்து தான் வருது. உணவு, குடிக்க தண்ணீர், காற்று எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு தேவையான, அந்த உயிருக்கு தேவையான அனைத்தும் பகவான் தான் கொடுக்குறாரு. அது வந்து நம்மளுடைய விஞ்ஞானம் கொடுக்கல. விஞ்ஞானம் வந்து நமக்கு அந்த சௌகரியங்களை கொடுக்குது. அந்த சௌகரியங்களாலே நம்ம என்ன பண்றோம், ஒரு சில காலகட்டங்கள்ல கடவுளை மறக்கிறோம், இல்ல கடவுளே இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ற அளவுக்கு நம்ம அந்த விஞ்ஞானம் நம்மளை வளர்த்து விட்டு இருக்கு. சோ அது வந்து நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பௌதிக மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம முதல்ல பார்த்த கர்மிகள், அவங்களுக்கு 4 விஷயம் தான் முக்கியம். முன்னாடியே நான் ஒரு ஸ்லோகம் சொன்ன மகாபாரதத்து, ஆஹார நித்ரா பய மைத்துனம் ச சாமானிய பசுபீர் நாராணம் தர்மோய் தேஷாம் அதிகோ விசேஷம் தர்மே நஹீனா பசுபீர் சமானம். அப்ப என்னன்னா 4 விஷயங்கள் தான் கர்மிகளுக்கு முக்கியம். நல்லா சாப்பிடணும் சொல்லுவாங்க. சில பேர் அவங்க டிஷர்ட்ல கூட போட்டிருப்பாங்க, சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில சோறு தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. உண்ணுதல், உறங்குதல், நல்லா தூங்கணும், உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம். இனவிருத்தினா ரீப்ரொடக்ஷன், அவங்களுடைய இது வந்து இனவிருத்தி ரெப்ரொடக்ஷன். மற்றும் தற்காத்து கொள்ளுதல்னா அவங்க உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அவங்க தற்காத்து. அப்போ ஆகார நித்ரா பய மைத்துனம் ச சாமானிய பசுபீர நாரணம். இது விலங்குகளும் உண்டு. நீங்க எல்லாம் எந்த விலங்குகளும் பாருங்க, நீங்க நேஷனல் டிஸ்கவரி இல்ல டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விலங்கை பத்தி காமிச்சாங்கன்னா, அவங்களோட லைஃபை பத்தி காமிச்சாங்கன்னா இதுதான் காப்போம்.
அந்த விலங்கு எப்படி உண்ணுது, அது பாத்தீங்கன்னா அதோட உணவை தேடி தேடி பல இடத்துக்கு போய் எப்படி வந்து ஒரு பூனை கூட பாத்தீங்கன்னா வீட்டுல பால் வச்சுக்கின்னா அப்படியே மெல்ல அதோடைய புத்தி சுவாதை யூஸ் பண்ணி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம வந்து எடுக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் எப்படி இந்த உணவு எடுக்கணும். அந்த உண்ணுதலோட எக்ஸ்பெக்டேஷன் விலங்குகளுக்கும் உண்டு, மனிதர்களுக்கு தான் கிடையாது. அதுவும் உறங்கும், அதுவும் இனவருத்தி பண்ணும். அதுக்கும் நீங்க போயிட்டு அப்படியே ஒரு குச்சை காட்டிங்கன்னா டக்குன்னு அது தற்காலத்துக்கு கொள்ளும், நாயினா குலைக்கும், பாம்புனா கொத்த வரும். அந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்கும் வந்து தற்காத்து கொள்ற ஒரு கேப்பபிலிட்டி உண்டு. அப்போ இந்த மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இந்த 4 விஷயங்கள் பொதுவான விஷயம். அப்போ நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷம். அந்த ஆன்மீகம்ன்றது கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, கடவுள் மேல அன்பு செலுத்துறது விலங்குகளால முடியாது, மனிதனுக்கு முடியும். அந்த தர்மேன ஹீனா, ஆனா அந்த ஆன்மீகத்தை அவங்க எடுக்காத மனிதன் தான் கர்மிகள்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க பசுபீர் சமானா, அவங்க வந்து விலங்குகளை போலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 4 விஷயத்த மட்டும்தான் தனக்கு இந்த கேப்பபிலிட்டி கொடுத்தும் அதை யூஸ் பண்ணாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய ஒரு ஐபோன் மாதிரி வச்சிருக்கோம்னா அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் ஒரு ஸ்மார்ட் போன்ல. ஆனா நம்ம அந்த ஸ்மார்ட் போன் மாதிரி நம்ம உடம்பு இருக்கும். ஆனா அந்த உடம்பு எடுத்து நம்ம வெறும் அந்த பழைய காலத்துல இந்த நோக்கியா போன் மாதிரி வெறும் போன் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு வேற எதையுமே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அந்த போனை நம்ம சரிவர யூஸ் பண்ணலன்னு அர்த்தம், இல்ல யூஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அந்த மாதிரிதான் மனிதனுக்கு அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸா பகவான் கொடுத்திருக்காரு, புத்திய. அந்த புத்தி எதுக்கு கொடுத்திருக்காரு, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கடவுள் மேல அன்பை வளர்த்துக்கிறதுக்கும் கொடுத்திருக்காரு. ஆனா அதை யூஸ் பண்ணாம வெறும் அந்த விலங்குகளுக்கு உள்ள விஷயத்தங்களை மட்டும் யூஸ் பண்ணா அந்த விலங்குகளுக்கு உள்ள புத்தியை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம்னு அர்த்தம். அதுதான் வந்து விலங்குகளை போலன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அவங்களுக்கு இந்த சாஸ்திரம் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் மனிதர்களால ஏற்பட்டது, இதெல்லாம் கடவுள் சொன்னது கிடையாது. ஏன் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, அப்பதான் சமுதாயம் வந்து நன்னெறியில போகும், கரெக்டான பாதையில போகுன்றதுக்காக அப்ப கடவுள் இருக்கார மாதிரி ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணி, இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள் சொன்னா மக்கள் பயந்துகிட்டு தப்பு தண்டா பண்ணாம ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்வாங்கிறதுக்காக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் வேதங்கள், பகவத்கீதை, பைபிள், குரான் சொல்லி இவங்க அதுல நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. அதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அனுபவிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற உணர்வு ஜாஸ்தி இருக்கும். இங்க உள்ள விஷயங்கள் இந்த உலகமே இவங்க படைச்சது கிடையாது. பட் கடவுளும் இல்லைன்னுவாங்க. ஆனா இது எப்படி படைக்கப்பட்டதுன்னு தெரியாது. பட் ஆனா இந்த படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் அனுபவிக்கணும், எல்லாம் என்னுடைய புலன்களுக்கு மேக்சிமம் சாட்டிஸ்பாக்சன் வரணும் அப்படின்னு இருப்பாங்க. சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் ரொம்ப இருக்கும். மட்டும்தான் எனும் உணர்வு கொண்டவர்கள். இப்போ நான் நிறைய அனுபவிக்கணும்ன்றப்ப அடுத்தவங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நான் அனுபவிச்சா சந்தோஷமா இருக்குன்றப்போ என்ன ஆகுனா என்னுடைய உள்ள அந்த சுயநலம் வந்து கூடிக்கிட்டே போகும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்திருக்கோம். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கர்மிகளுடைய சிம்டம்ஸ் இதெல்லாம் தான். அவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்சர் மேல நம்பிக்கை இருக்காது, என்ஜாய் பண்ணணுன்ற ஆசை ஜாஸ்தி இருக்கும், இந்த சுயநலம் செல்ஃபிஷ்னஸ் வந்து ரொம்ப கூட இருக்கும். இது கர்மிகள், இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி இவங்களோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும், கர்ம காண்டர்கள் நம்ம பார்த்தோம். அவங்க என்ன பண்றாங்க, இல்ல இதெல்லாம் கொஞ்சம் வேலிடிட்டி இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிரிப்சர் இதெல்லாம் படிக்கிறோம்னா நல்லது, வேதங்களையே அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கிறாங்க. ஆனா எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த வேதங்களை ஏற்று அதுல எப்படி என்ஜாய் பண்ண முடியும் அது மூலமான்னு பாக்குறாங்க. தனது இன்பத்திற்காக அவற்றை பயன்படுத்துகிறார்கள். முதல்ல இருக்கவங்க வேணான்ட்டாங்க, ரெண்டாவது இருக்கவங்க அதை ஏத்துக்கிட்டு அதனால எப்படி என்ஜாய் பண்ண முடியும், ரெகுலேட்டட் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் ஆகும். இவங்க வந்து எப்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, இல்ல புரட்டாசி மாசம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க, ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ண, இவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனா கொஞ்சம் ரெகுலேட்டடா பண்ணுவாங்க, கர்மிகள் மாதிரி இல்லாம அவங்களோட ஒரு படி மேல. ஆனா இவங்களுக்கு ஆன்மீகத்துல எல்லாம் நாட்டம் கிடையாது. எல்லாமே பண்ணுவாங்க, இது மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போவாங்க, இது பண்ணுவாங்க. எல்லாம் என்னன்னா, என்னோட குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் வந்து சந்தோஷமா இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கவங்களும் சந்தோஷமா இருக்கும். சேவை பண்ணணும் அடுத்தவங்களுக்கு, இல்ல பகவானுக்கு சேவை பண்ணணும்னா அதுல வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படியே அவங்க மீறி கடவுளுக்கு ஏதாவது சேவை பண்ணாங்களோ, எனக்கு ரிட்டர்ன்ல இது வேணும், இதுக்காக தான் நான் கடவுளுக்கு சேவை பண்றேன், நான் 10 ரூபா உண்டியில போட்டேன்னா எனக்கு 1000 ரூபாய் திருப்பி வரணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஆன்மீக சார்பு இவங்களுக்கு கிடையாது. இப்ப இதெல்லாம் யோகத்தின் நிலை. இப்போ கர்ம காண்டர்கள், கர்மிகள் ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, கர்ம காண்டர்கள். இதுக்கு அப்புறம் இந்த கர்ம யோகத்துல 2 கேட்டகரி இருக்கு. என்னென்ன 2 கேட்டகரி அப்படின்னா, சகாம கர்ம யோகம், நிஷ்காம கர்ம யோகம். பாத்தீங்கன்னா முதப்படி முடிஞ்சது கர்மிகள், அதுக்கு மேல உள்ள படி வந்து கர்ம காண்டர்கள். அப்புறம் 3வது கேட்டகரி கர்மயோகம், பகவானுடைய திருப்திக்காக செய்யறோம்னு சொல்றோம். அந்த 3வது படியில 2 சப்டிவிஷன் இருக்கு. ஒண்ணு சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் சொல்றது. சகாம கர்மயோகம்னா பௌதிக வாழ்க்கையின் பயனற்ற தன்மை தெரிஞ்சு அவங்க தெரியுது, எல்லாருமே பாக்குறாங்க, கடைசியில எல்லாருமே அழுதுட்டு தான் போறாங்க. அவங்க என்னதான் லைஃப்ல அச்சீவ் பண்ணாலும் வயதாகி இதுவான பிறகு தெரியுது இந்த லைஃப்ல ரொம்ப ஒன்றும் பெருசா ப்ரீஷியஸா இல்ல, இன்னும் ரொம்ப மீனிங் இருக்கிறதா தெரியல அப்படின்றத அவங்களுக்கு தெரியுது. இப்ப ஆன்மீகம் முக்கியன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன பண்றாங்க, முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் இவங்களுக்கு இருக்கு. சகாம கர்ம வந்து
அவங்களுக்கு வந்து இப்ப கடவுள் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளாம் கூட கிளாஸ் அட்டன் பண்றோம், பகவத்கீதை படிக்கிறோம்னா ஏதோ கடவுளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கவே தான் இருக்கு. அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையிலும் கொஞ்சம் நமக்கு ஆர்வம் உண்டு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய டைமை கொடுத்து எல்லாம் அட்டன் பண்றோம். 3வது என்ன பண்றோம், இதுல ஒரு கேட்டகரி இருக்கு. லாபத்தின் ஒரு பங்கை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா சில தன்னல நோக்கங்கள் அப்படின்னா நாம வந்து ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். இதுல என்னன்னா பகவானும் என்ஜாய் பண்றோம். அவருக்கு அவருடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு, அதாவது இப்போ எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்குன்னா ஒரு 60 ரூபாய் 50 ரூபாய் பகவானுக்கு கொடுத்துட்டு மீதி 40 ரூபாய் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்றது ஆன்மீகத்துல இருக்கவங்க மெஜாரிட்டி இந்த கேட்டகரிக்கு தான் வருவாங்க. ஏன்னா நமக்கு கடவுளுக்கு செய்யறப்ப நம்மளுடைய சந்தோஷமும் முக்கியம், கடவுளுடைய சந்தோஷமும் முக்கியம், அதே மாதிரி என்னுடைய சந்தோஷம் முக்கியம் அப்படின்னா லாபத்தின் ஒரு பங்கை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார். சில, அதாவது நிறைய இந்த கர்ம காண்டர்கள் கர்மிகள் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம நல்லபடியா இருக்கணும், நல்லா இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற சில தன்னை நோக்கிய நோக்கங்கள் அவங்களுக்கு உண்டு. சகாம அப்படின்னா காமன்ற வேர்டு இருக்கு. சகாமனா கொஞ்சம் ஆசைகள் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் சகாம கர்மயோகம். பகவானோட திருப்திக்காக வேலை செஞ்சுட்டு அதே சமயம் அவங்களுக்கு கொஞ்சம் எதிர்பார்க்கறாங்க, கொஞ்சம் மைனர் பர்சன்டேஜ் அப்படி எதிர்பார்க்க. ஆனா நிஷ்காம கர்ம யோகம்ன்றது இதோட ஒரு படி மேல. நிஷ்காமன் பாருங்க, அந்த வேர்ட்லயே நிஷ்காமன்னா காமமே இல்லை, ஆசைகளே, அதாவது என்னுடைய ஆசைக்குன்னு எதுவுமே இருக்காது. இது கொஞ்சம் இதோட அடுத்த உயர்ந்தபடி ஆன்மீக வாழ்வில் இன்னும் தீவிரமா ஆறாங்க. இது வந்து பிகினர் ஸ்டேஜ்னு சொல்லலாம். இது வந்து தீவிரமா வராங்க. உடல் மற்றும் குடும்பத்தை பராமரிக்க தேவையானதை மட்டுமே இருக்கின்றது. இங்கேயும் பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு விடணும்னு சொல்லல. நிஷ்காம கர்மயோகத்துல என்னன்னா இந்த உடலை நான் ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்கு என்னென்ன உணவுகளை நான் உண்ணணும், அதுக்கு என்னென்ன யோக பயிற்சிகளை நான் பண்ணணும், என்னுடைய குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு நான் எந்த மாதிரி வேலையை பண்ணணும், அதே மாதிரி எனக்கு ஆன்மீகம் முக்கியம். அப்ப நான் வந்து சும்மா கழுத போல வேலை செய்ய மாட்டேன். 20 மணி நேரம் 18 மணி நேரம் ஓவர் டைம் பண்ணி எல்லாமே குடும்பத்துக்குன்னு கிடையாது. என்னோட குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு இது வேணுமோ அதுக்கான இதை எடுத்துக்கிட்டு வேலையை நான் எடுத்துக்கிறேன். உடல் மற்றும் குடும்பத்தை பராமரிக்க தேவையானது நீட்ஸ் 2 இருக்கு. வாண்ட்ன்றது தேவையானது, அதாவது நீடுன்றது அத்தியாவசியமானது. அதெல்லாம் ரொம்ப நம்மளுடைய எக்ஸ்ட்ரா இதுக்காக நிறைய இருக்கு. அப்ப தேவையானதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. மற்றதை எல்லாமே பகவானுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கிறார். இது வந்து உயர்ந்த நிலை. அவர் செயல்பட்டாலும் பலனிலிருந்து விடுபட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு வந்து ரொம்ப அந்த அனுபவிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப இல்லாதனால அவர் என்ன பண்றாரு, அதோடைய பலனை வந்து ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்போதுமே சொல்லுவாங்க, எதிர்பார்க்கிற இடத்துலதான் ஏமாற்றம் இருக்கணும். அவங்க வந்து நிஷ்காம கர்மயோகிகள் வந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எது நடந்தாலும் பகவானுடைய சந்தோஷத்துக்கு பகவான் இச்சைப்படி நடக்கட்டும்ன்றதுனால அவங்க எது ரிசல்ட் வந்தாலும் அதை வந்து ஏத்துக்கிற இது பக்குவம் அவங்களுக்கு இருக்கும். அப்ப அவங்க செயல்படுவாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்காது. இந்த செயல்பட்டா நான் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்றோம், நான் பிரச்சாரம் பண்ண இவ்வளவு பக்தர்கள் வரும் அப்படின்னு. இது வந்து பகவானுடைய கட்டளை. இந்த பகவத்கீதை நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். சரி, இல்ல ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்க அப்படிதான் பிரபுபாதர் வந்து அமெரிக்கா போய் இந்த பகவத்கீதையை கொடுத்தாரு. அவர் எதிர்பார்த்துட்டு போல, இல்ல நான் இதை போய் இத்தனை பேரை நான் மாத்துவேன், இத்தனை கோயில் கட்டுவேன் அப்படின்னு இல்ல. பகவானுடைய ஆணை, குருவுடைய ஆணை, இதை நான் நிறைவேற்றுறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லி பகவானுடைய சந்தோஷத்துக்கும் குருவுடைய சந்தோஷத்துக்காகவும் தான் போய் அவர் பிரச்சாரம் பண்ணார். இதுதான் நிஷ்காம கர்மயோகம். இதுதான் ஹையஸ்ட் கேட்டகரி. அப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம்னா கர்மர், அதாவது கர்மிகள், அப்புறம் கர்ம காண்டம், அப்புறம் வந்து கர்மயோகா. கர்மயோகால வந்து 2 கேட்டகரி. சகாம கர்மயோகம், கொஞ்சம் ஆசை நமக்கு இருக்கு. நிஷ்காம கர்மயோகம்ன்றது எதிர்பார்ப்பு இல்லாம கடமைகளை வந்து கடமைக்காகவும் பகவானுடைய சந்தோஷத்துக்காகவும் செய்யறதுதான் நிஷ்காம கர்மயோகம். அப்போ இந்த மாதிரி பண்றது எப்படி அப்படின்னா, எத் ஆச்சத்தி சேஷ்டஸ் தத் ஏவேத்தரோ ஜனா சேத் பிரமாணம் கொடுத்து லோகோய தத் அனுவர்த்ததே. அப்போ இது வந்து நமக்கு எல்லாருக்குமே ரோட் மாடல் வேணும். இதெல்லாம் நம்ம தியரியில சொல்றோம், யாராவது ஃபாலோ பண்ணாதான் நம்ம அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆக முடியும். இன்னைக்கு இத்தனை பேர் கிருஷ்ண பக்திக்கு வந்திருக்கிறாங்கன்னா பிரபுபாதரை பார்த்துதான் வந்திருக்காங்க. பிரபுபாதர்னு ஒருத்தர் இல்லைன்னா இத்தனை பேர் பகவத்கீதாவும் படிச்சிருக்க மாட்டாங்க, இல்ல பகவத்கீதை சொல்றதையும் யாரும் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றுன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி இந்த புக்கை ஓரமா வச்சுட்டு அவங்க வாழ்க்கையை எப்படி பிடிச்சிருக்கோ வாழ்ந்திருப்பாங்க. ஆனா பிரபுபாதர் இப்படி வாழ்ந்திருக்கிறார், பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. இப்ப நம்மளாலையும் இப்படி வாழ்க்கையை வாழ முடியும், கஷ்டம் கிடையாது, கடினம் கிடையாது அப்படின்றத நம்பிக்கை அவரை பார்த்தா வந்து. அப்ப ரோல் மாடல் எல்லாத்துக்கும் முக்கியம். எல்லாமே பார்க்கணும். சில பேர் வந்து பௌதிகத்துல கூட சொல்லுவாங்க, இவருடைய கம்பெனி இத்தனை வருஷம் நஷ்டமாச்சு. இப்போ சொல்லுவாங்க அலிபாபா கண்டுபிடிச்சவர், அவர் எவ்வளவோ கஷ்டங்கள் மேற்பட்டுதான் அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சார். அவருடைய இன்ஸ்பிரேஷனை வச்சுட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் வந்து யூனிவர்சிட்டியே முடியல, ஆனா இவ்வளவு பெரிய கம்பெனி ஆப்பிள்ன்ற கம்பெனியை நிறுவனார். அதை வச்சு பிசினஸ்ல பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை ரோல் மாடலா வச்சுட்டு எத்தனை முறை தோல்வி வந்தாலும் இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா நானும் என்னுடைய பிசினஸ்ல வெற்றி அடைய முடியும்ன்ற நம்பிக்கையோட இருப்பாங்க. அது மாதிரி ரோல் மாடல் முக்கியம். அது மாதிரி பௌதிகமாகட்டும் ஆன்மீகமாகட்டும் எல்லாத்துக்குமே ரோல் மாடல் வேணும்.
இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் எப்படி இருக்கோ, இப்போ சைனால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், யாருமே ரொம்ப கடவுளை கும்பிட மாட்டாங்க. அப்ப பெரிய பெரிய மனிதர்கள் எத்தகைய செயல்களை செய்கின்றார்களோ அதையே பொதுமக்கள் பின்பற்றுகின்றனர். அப்ப அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா யாருமே கடவுளை கும்பிட மாட்டாங்க, ஏன்னா கவர்மெண்டே கும்பிடாது. அப்போ பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அத்தகைய பொதுமக்களை பின்பற்றுகின்றனர். அதான் எத் ஆச்சரித்து சிரேஷ்ட. அப்ப பெரிய மனிதர்கள்லாம் அந்த லீடர்ஸ் சொசைட்டி. இந்த லீடர் அந்த தலை சரியா இருந்தா தான் வாழ் சரியா இருக்கும். தலை சரியில்லைன்னா வாழும் சரி இருக்காது. எல்லா இடத்துலயும் அப்படிதான். குடும்பத்திலையும் பெற்றோர்ல முக்கியமா அப்பா அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க கரெக்டா இருந்தாதான் அப்புறம் எந்த குடும்பமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அத்தகைய பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உண்மை அமைத்து காட்டுகின்றானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது. அப்போ முன்மாதிரியான வாழ்க்கை முறை வந்து 3வது செக்ஷன் எக்ஸாம்பிளரி, எக்ஸாம்பிள், ரோல் மாடல். அதை பத்தி பகவான் சொல்றாரு. இப்ப பகவான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஒண்ணும் இல்லை, பட் யானே செயலில் நிறுத்திட்டேன்னா எனக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் பண்ணாம இருந்தேன்னா என்ன ரோல் மாடலா வச்சுட்டு நிறைய பேர் வந்து ஐடியலா ஆயிடுவாங்க. அதனால நான் வந்து ஏன் செயல்களை பண்றேன்னா எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஜனக மகாராஜ் சாஸ்திரத்துல இருந்து கிருஷ்ணர் கோட் பண்றாரு. ஜனக மகாராஜ் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா இருந்தார், ரோல் மாடல்லாம் சொல்லி எக்ஸாம்பிள்லாம் பகவத்கீதால சொல்லியிருக்காரு. ஜனக மகாராஜோட பேர் இருக்கு. ராமர் பகவானுடைய அவதாரம் மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக ஒரு உதாரணத்தை அமைச்சு நீ கூட நம்ம சொல்றோம் ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோஷம். ஏன்னா ராமராஜ்யத்துல வந்து பசி, பட்டினி, நோய் அந்த மாதிரி எதுவும் இல்லாததை வந்து ராமாயணத்துல வந்து ராமாயணம் மற்ற இது புராணங்கள்ல வந்து ரொம்ப இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ராமராஜ்யம்ன்றது வந்து நம்ம இன்னைக்கும் வந்து அந்த ரோல் மாடல் நமக்கு ராமர் மாதிரி இருக்கு. ஏகபத்னி விரதரா இருந்தார். அப்ப ராமர் மாதிரி வாழணும், ராமர் மாதிரி உண்மையை பேசணும். ராமர் வந்து அவருடைய அப்பாவுக்கு பேச்சு கேட்டு எப்படி வனவாசம் பண்ணாரு, பெற்றோர்களை மதிக்கணும், அவருடைய சகோதரர்கள்ட்ட எப்படி இருந்தாரு, இதெல்லாம் ரோல் மாடல். அப்ப அதனாலதான் பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து நமக்கு கத்துத்தரார். அதே மாதிரி இன்னைக்கு சொசைட்டில உள்ள லீடர்ஸும் வந்து அந்த மாதிரி இருந்தாதான் அதை ஃபாலோ பண்ற மக்களை அதை ஏத்துக்கிட்டு கரெக்டான வாழ்க்கை முறையில சரியான பாதையில போக முடியும். மற்றவர்கள் பின்பற்றுறதுக்கு உதாரணத்தை அமைத்தல், முன்மாதிரியான வாழ்க்கை முறை. இது வந்து எக்ஸாம் 3rd செக்ஷன். அப்போ நம்மளுடைய தலைவர், உங்கள் தலைவரை கவனமாக தேர்வு செய்வோம். பிரபுபாதர் போன்ற சாஸ்திரங்களில் கூறியபடி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பக்தரை தேர்ந்தெடுங்க. நம்மளுடைய ரோல் மாடல் யாருன்னா ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, ஆன்மீகத்துல தூய பக்தர்களை ரோல் மாடலா வச்சுட்டா நமக்கு பக்தியில ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகும். அதுதான் சொல்லுவாங்க, பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே பொதுவான விஷயம். ரொம்ப பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். கிருஷ்ணரே சொல்றாரு, மனுஷானாம் சஹஸ்ரேஷு, அவரை பத்தி புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்ன்றாரு. அப்போ பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறத விட பக்தர்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டா பகவானுக்கு அந்த ஆன்மீகத்துல நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அப்போ பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நம்ம படிக்க என்ன ஆகணும், பக்தியில ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். பிரபுபாதர் வந்து 40 ரூபாயோட அமெரிக்கால 70 வயசுல சரக்கு கப்பல்ல 35 நாள் போய் வெள்ளக்காரங்களுக்கு வந்து பகவத்கீதை சொல்லி கொடுத்துருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவரை மாதிரி நான் பண்ண முடியலனாலும் அவருடைய அடிச்சுவட்டில நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ராமானுஜரோட வாழ்க்கை சரித்திரம், மத்வாச்சாரியோட வாழ்க்கை சரித்திரம், ஆண்டாள் வாழ்க்கை சரித்திரம், மீராபாயோட வாழ்க்கை சரித்திரம், அந்த மாதிரி எண்ணற்ற ஆன்மீகத்துல வந்து பக்தர்கள் இருந்தாங்க. நாயன்மார்கள், வயது ஆழ்வார்கள், இவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் நம்ம படிச்சோம்னா நமக்கு தெரியும் பகவான் மேல அவங்க எல்லாம் எவ்வளவு அன்பா இருந்தாங்க. அப்ப நமக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டங்களையும் எப்படி பொறுத்துக்கிட்டாங்க, அந்த கஷ்டங்களையும் பகவானுடைய மேல வந்து பற்றுதலை குறையாம அவர் மேல அன்பு குறையாம நடந்துக்கிட்டாங்க. நம்மளும் அந்த மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம், ரோல் மாடல் ரொம்ப முக்கியம். நம்ம அந்த ரோல் மாடல் இல்லைன்னா நம்ம ஆன்மீகத்தை முன்னேறது வந்துட்டு கடினம் தான். அப்போ அவங்க இந்த மாதிரி பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். பக்தர்களுடைய சங்கத்துல இருக்கிறப்போ அந்த மாதிரி கிடைக்கும். ஆன்மீகத்துல கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும். பௌதிகத்திலயும் அவங்க கரெக்டான கைடன்ஸ் அவங்களால கிடைக்கும். அப்ப வாழ்க்கைக்கான பாடம் என்ன, இது வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 3rd செக்ஷன். ஒரு தலைவர் அவர் சுய ஒழுக்கத்தின் மூலம் வழிகாட்டுகிறார். இப்ப தலைவருக்கே செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்க ஃபாலோவர்ஸுக்கும் யாருக்குமே இருக்காது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய கேஸ்ல அவங்க மாட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு எந்த சுய கட்டுப்பாடும் இல்ல, தவறான வழிகளில் போயிருக்கிறான்றப்போ அந்த சமுதாயம் அவங்கள பார்த்து மற்ற மக்களும் அந்த மாதிரி கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு தலைவர் லீடர்ன்றவங்க வந்து அவங்க வந்து முதல்ல சுய கட்டுப்பாடா, இன்னைக்கு கூட வந்து நிறைய சொல்றாங்க, ஏன் வந்து நம்ம வந்து காமராஜர் வந்து அந்த அளவுக்கு போற்றி சொல்றோம் இன்னைக்கும் இப்ப நிறைய பேர் சொல்றாங்கன்னா, அவர் ரொம்ப கட்டுப்பாடோட வாழ்ந்தார், ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட இருந்தார். அதனாலதான் அவருக்கு மக்கள் நலன்ல ரொம்ப, ஏன்னா அவரை பத்தி அவர் யோசிக்காதனாலதான் சுய கட்டுப்பாடுனா அவங்கள பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டார், மக்களை பத்தி அவருக்கால யோசிக்க முடியாது. அந்த மாதிரி சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம்ன்றது வந்து ஆன்மீகத்துல அது ஒரு ஃபவுண்டேஷன். இதுலனா நம்ம பில்டிங் கட்ட முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு தலைவர் நம்ம இது தேர்ந்தெடுக்கணும். சில சமயம் அவர் உபதேசமும் அளிக்கிறார். அது வாழ்க்கைக்கான பாடம்.
இப்ப இவங்க எல்லாம் பார்க்கலாம், நம்ம நினைக்கிற ஆன்மீகத்துல உள்ளவங்க எல்லாமே காவி உடை போட்டுட்டு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில வந்து எதுவும் சாதிக்காதவர்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இதுல உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிருஷ்ண பக்தர்கள் தான். சமுதாயத்துல ரொம்ப மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க. ரிஷிகேஷ் மஃபத்லால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு பெரிய இந்த மஃபத்லால் கம்பெனிஸ்ன்ற ஒரு இது வந்து சேர்மன், அவர் தான் ஓனர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் டிடி சிங்ன்றவர் அவர் வந்து விஞ்ஞானி. அவர் வந்து அமெரிக்கால மணிப்பால், இந்தியால மணிப்பால்ல இருந்து அமெரிக்கால ஸ்காலர்ஷிப்ல போய் அவர் அங்க பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்று, ஆனா அவர் வந்து முழுக்க அவரோட வாழ்க்கையை வந்து ஆன்மீகத்தை, பகவத்கீதையை சொல்லி கொடுக்கறதுக்காக பிரபுபாதரோட சிஷ்யரானவர் டாக்டர் டிடி சிங். ஆக்சுவலா வந்து இவர் வந்து நிறைய புத்தகங்கள் விஞ்ஞான பூர்வமா கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணா கான்சியஸ் பத்தி விஞ்ஞான பூர்வமா எழுதியிருக்காரு. இது வந்து எப்படி சென்டிமெண்டா நம்ம இது கிடையாது, இது வந்து விஞ்ஞான பூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவர் இப்ப இங்க இல்ல, இவரெல்லாம் அவரோட உடலை விட்டு பகவானுடைய தாமத்துக்கு போயிட்டாங்க. ஆல்ஃபிரட் ஃபோர்டுன்றவர் ஃபோர்டு கார் கம்பெனியோட ஓனர். அவரும் பாத்தீங்கன்னா பிரபுபாதருடைய சிஷ்யர். அவர் வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் அவர் ரன் பண்றாருன்றது நம்ம இது பார்த்தாலே தெரியும். நம்மள வந்து சாதாரணமா வேலைக்கு போறோம், அவர் வந்து ஒரு உலகத்துல பல நாடுல கிளைகள் உள்ள அந்த கம்பெனி ஃபோர்டு கார் கம்பெனி வந்து அதுக்கு முதலாளி. அவரு பாத்தீங்கன்னா 16 ரவுண்டு சாண்டிங் பண்றாரு, ஏகாதசி ஃபாலோ பண்றாரு. பிரபுபாதருடைய சிஷ்யர். இன்னைக்கு கல்கட்டால உலகத்திலே மிகப்பெரிய கோயில் டெம்பிள் ஆஃப் வேதிக் பிளான்டர்ன்றதை கட்டுறாரு ஆல்பர்ட் ஃபோர்ட் மோட்டரின் உரிமையாளர். அப்ப நமக்கு நினைக்கிற மாதிரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வந்து காவியோட போகணும் இல்லை, அந்த என்ஜாயிங் இது ஆட்டிடியூட் எடுத்துட்டு அந்த இதை வந்து பகவானுடைய சேவையில இருக்கணும் அப்படின்றது பண்றப்ப நீங்க எந்த தொழில் பண்ணலாம், என்ன வேலையும் பண்ணலாம், பட் அதோடைய ரிசல்ட் வந்து பகவானுடைய சந்தோஷத்துக்காக அந்த சேவையில இருக்கும். டாக்டர் கெனத் வால்வே பேராசிரியர் வந்து ப்ரொஃபசர், காலேஜ் ப்ரொஃபசர், இட்டாலியில இருக்கிறாரு. இலன் செஸ்டர் ஒரு பெரிய இசையமைப்பாளர். பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் இருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸான மியூசிஷியன், இசையமைப்பாளர். அதே மாதிரி ஜார்ஜ் ஹாரிசன் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து ஒரு காலத்துல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து உலகம் பூரா ரொம்ப ஃபேமஸ். அவர் வந்து பிரபுபாதருடைய ஃபாலோவரா இருந்தார், ஜார்ஜ் ஹாரிசன் சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவர் வந்து பிரபுபாதத்தை வந்து அவர் வந்து என்ன சொன்னார், நீங்க எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னார், உங்களுக்கு ஆல்ரெடி தீட்சை இருக்கு, என்னோட உங்க பேர்லயே ஹரிசன், ஹரினா கடவுள் கோவிந்தா, ஹரிசன்னா ஹரியோட குழந்தைன்னு அர்த்தம், சன் அப்படின்னு சொல்லி பிரபுபாத விளையாட்டா அவர்கிட்ட சொன்னதா வந்து சொல்லப்படுது. அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கேஸ்ல வாங்கி ஃப்ரீயா வந்து, இன்னைக்கு லண்டன்ல ஒரு மிகப்பெரிய கிருஷ்ணருடைய கோயில், இஸ்கான் கோயில் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃப்ரீயா டொனேட் பண்ணார் பிரபுபாதருக்காக. அப்ப பகவானுடைய சேவைக்காக அவருடைய பேர் புகழ் பாட்டெல்லாம் கூட கிருஷ்ணரை பத்தி பாடியிருக்காரு ஜார்ஜ் ஹாரிசன். ஸோ அந்த மாதிரி எல்லா வித நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை பகவானுடைய சேவையில பகவானுடைய சந்தோஷத்துக்காக இவங்க எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம லீடர்ஸ், ரோல் மாடல். அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஆன்மீகம்ன்றது வந்து எல்லாத்தையும் பௌதிக வாழ்க்கையை திறந்துட்டு ஓடுறது கிடையாது. பௌதிக வாழ்க்கையை நிறைவேற்றிக்கிட்டு அதே சமயம் நம்மளுடைய கடமைகளை வந்து 2 கடமைகள், ஸ்வதர்மா, சனாதன கடவுளுடைய சந்தோஷத்துக்கு நம்மளுடைய சேவைகளை செய்யறது தான் வந்து ஆன்மீக வாழ்க்கை. இதுதான் எக்ஸாம்பிள். மற்றவர்களை பின்பற்றுறதுக்கு ஒரு உதாரணத்தை அமைத்தல் தலைவர்கள் சமுதாயத்தை உருமாற்றுகிறார்கள். தெரியும், நமக்கு லீடர் எப்படியோ அப்படிதான் வந்து அந்த சமுதாயமே அமையும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இம்பாக்ட் இன்னும் மக்கள் கிட்ட நிறைய இருக்கு. வாழ்க்கைக்கான படம் இயற்கையான தலைவர்களாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர் இப்ப யாரெல்லாம் தலைவர்கள்னா வெறும் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, பெற்றோர். நம்மளும் ஒரு தலைவர், நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் தலைவர். இப்ப நம்ம சரியா நடந்துக்கிட்டாதான் நம்ம பிள்ளைகள் சரியா நடந்துப்பாங்க. நம்ம பகவத்கீதை படிச்சாதான் அவங்க பகவத்கீதை படிப்பாங்க. நம்ம ஆன்மீகத்துல இருந்தாதான் அவங்க ஆன்மீகத்துல இருப்பாங்க. நம்ம ஆன்மீகம் எதுவும் பண்ணாம அவங்கள போர்ஸ் பண்ணா அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் ஃபாலோ பண்ணல, நீங்க ஏன் பண்ணல, இப்ப இவ்வளவு வேல்யூபிள் சொல்றீங்க, அப்ப நீங்க ஏன் படிக்க மாட்டீங்க, நம்மளே திருப்பி கேள்வி கேட்பாங்க. அப்போ பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களும் வந்து தலைவர்கள். அவங்க நாளைய சமுதாயத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க. ஆசிரியர்களும் சுய கட்டுப்பாடோட சுய ஒழுக்கத்தோட இருந்து அவங்க நல்ல ஸ்டூடெண்ட் சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஒரு நல்ல ரோல் மாடல் ஆகிறாங்க. நாட்டின் தலைவர்கள், பொலிட்டீஷியன், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி இவங்களா தான் நல்ல தலைவர்களா இருந்தாலும் இந்த சமுதாயமும் இந்த நாடும் நல்லா இருக்குன்றதுதான் வாழ்க்கைக்கான பாடம். இப்ப நம்ம 4வது செக்ஷன் போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன். பகவத்கீதாலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற ஸ்கிரிப்சர், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு உலகத்துல, ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் சொல்லுவோம். ஹோலி பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாமே இருக்கு. பட் பகவத்கீதையோட ஒரு யுனிக் விஷயம் என்னன்னா, மைண்ட், மனதை பத்தி, சைக்காலஜி பத்தி நிறைய பேசப்படும் பகவத்கீதால. 2வது சாப்டர்லயே பார்த்தோம், தியாயத்தோ விஷயான் சங்கஸ்தேசு பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தை காம குரோத விஜாயத்தை. எப்படி காமம் வருது, எப்படி குரோதம் வருது அப்படின்னு சொல்லி இதுலயே பார்த்தோம்.
காமத்துல இருந்து குரோதம். அப்போ அர்ஜுனருக்கு இங்க ஒரு டவுட். இதெல்லாம் கிருஷ்ணா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல லீடரா இருக்கணும், சுய கட்டுப்பாடோட இருக்கணும், சுய ஒழுக்கத்தோட இருக்கணும், மத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கும், எக்ஸாம்பிளா இருக்கும். பட் எனக்கு இதெல்லாம் இப்படி இருக்கணும்னு தோணுது. பட் ஆனால இருக்க முடியலையே. நம்மளும் சொல்லுவாங்க, சில பேர் வந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி மது, அவங்க ராத்திரி ஒண்ணு பேசுவாங்க, காலைல எழுந்த ஒண்ணு வேற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா பண்ண முடியலையே. என்ன காரணம்? நான் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன். நியூ இயர் ரெசல்யூஷன் அப்ப சொல்லுவாங்க, நான் இப்படிலாம் இருக்க போறேன்னு. செகண்ட் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்துடுவாங்க. ஸோ நியூ இயர்க்கு அப்ப சொல்லுவாங்க, நிறைய பேர் ஜிம்ல போய் மெம்பர்ஷிப் எடுப்பாங்க, நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அந்த முதல் நாள் போக, 2 நாள் போவாங்க, 3ஆவது நாள் போவாங்க, அப்புறம் 10ஆவது நாள் வந்து ஜிம்ல யாருமே இருக்க மாட்டாங்க, கோயில்ல கூட்டம் இருக்காது அப்படின்வாங்க. அப்போ நம்ம இப்படிதான் வாழணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. சுய கட்டுப்பாட்டோட, செல்ஃப் கண்ட்ரோலோட, கோபம் இல்லாத வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் வாழணும்னு ஆசை தான். நம்மளும் பகவத்கீதை கத்துக்கிறதுக்கு வந்தது காரணமே இப்படி வாழணும்ன்ற ஆசையினாலதான் இப்படி இதெல்லாம் கத்துக்கிறோம். ஆனா அப்படி வாழ முடியலையே, என்ன காரணம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பகவான் அதுக்கு பதில் கொடுக்கிறார். ஸ்ரீ பகவான் வாட்ச் என்ன சொல்றாரு, ஏன் முடியல? காமேஷ குரோதேஷு ரஜோகுண சமுத்பவா மகாசானோ மகா பாப்பம் வித்தியேன வைதினம். சைக்காலஜி என்ன சொல்றாரு கிருஷ்ணா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா காமமே இதற்கு காரணம். என்ன காரணம்? காமம். காமம்னா என்னன்னா, பகவானுடைய சொத்து இந்த பௌதிக உலகம். பகவானுடைய சொத்தை பகவான் இல்லாம அனுபவிக்கணும்ன்ற தீவிர ஆசையே காமம். காமம்னா இதான் அர்த்தம். பகவானுடைய சொத்தை, கடவுளுடைய சொத்தை கடவுள் இல்லாம அனுபவிக்கணும்ன்ற ஆசை. அப்பாவுடைய சொத்தை புள்ள அப்பா இல்லாம அனுபவிக்கணும். அப்பா எனக்கு வேண்டாம், அப்பாவுடைய சொத்து மட்டும் எனக்கு வேணும். அதுதான் காமம். காமமே இதற்கு காரணம் அப்படின்றாரு. ஏன் ஃபாலோ பண்ண முடியல? நமக்குள்ள உள்ள காமம். அப்ப இன்டர்னல் ப்ராப்ளம் தான் இது, சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். இது இந்த காமம் எங்க இருந்து வருதுன்னா, அடுத்த என்ன சொல்றாரு, ரஜோகுண சமுத்பவா. ரஜோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் சொல்லி 14 சாப்டர்ல கிளியரா சொல்லுவார் சைக்காலஜி. சத்துவகுணம்னா என்ன, ரஜோகுணம்னா என்ன, தமோகுணம். இப்ப ரஜோகுணத்துல இருந்துதான் இந்த காமம் உற்பத்தி ஆகுது. அப்ப குணங்கள் எங்க இருக்குன்னா நம்ம மனதுலதான் இருக்கு. ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு காமம் உள்ள இருந்து வெளியில வரும். அப்போ என்ன ஆகும்? ரஜோகுணம் மகாசனோ மகா பாப்மா, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் அப்படின்றார். எப்படி வருதுன்னா, உருவெடுக்கும். பின்னர் இந்த காமம் நமக்கு எதிர்பார்த்த ஆசையை தீவிரமா அனுபவிக்க முடியலன்னா அது என்ன ஆகும்? கோபமா மாறிடும். பின்னர் கோபமாக உருவெடுத்து இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான விரோதியாகும். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும். இப்ப ராவணனுக்கு என்ன, எல்லாமே இருந்தது. அவனுக்கு ராஜ்யம் இருந்தது, அவனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருந்தாங்க. ஆனா அவனுடைய காமம் ராமருடைய மனைவியும் அனுபவிக்கணும்ன்ற ஆசை. அதாவது கடவுளுடைய சொத்து. லக்ஷ்மி தேவி யாரு? சீதா தேவி வந்து ராமருடைய ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி இந்த பௌதிக உலகம்ன்றது கடவுளுடைய ப்ராப்பர்ட்டி. நம்ம சிருஷ்டி பண்ணல. இங்க தங்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா தங்கத்தை நம்ம உருவாக்கல. இப்ப நம்ம அந்த விஷயங்களை வந்து நம்ம அனுபவிக்கணும், கடவுளுடைய சொத்தை அனுபவிக்கணும். அது மாதிரி கடவுளுடைய சொத்து, ராமருடைய சொத்து சீதா, அவங்கள வந்து அனுபவிக்கணும்னு நினைச்சாரு. அந்த காமம். அதனால என்ன ஆச்சு? அவன் கடைசியில எல்லாத்தையும் எழுந்து அவனோட உயிரையும் இழந்தார். இவ்வுலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரகான விரோதி. விரோதின்றாங்க வந்து நண்பன் கிடையாது. விரோதினா என்னன்னா, நித்தியேவ வைரினம்னா இந்த ஜென்மத்துக்குள்ள பல ஜென்மத்துக்குள்ள ஒரு பெரிய விரோதி. அது காமம். சோ ஆன்மீக வாழ்வில் மாபெரும் சவால் என்னன்னா இந்த காமம் தான். எல்லாருக்கும் தெரியுது இப்படிதான் வாழணும், ஏன் வாழ முடியலன்னா இந்த காமம். இந்த காமம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்க ஆன்மீக வாழ்க்கையில ஒண்ணு வரவே முடியாது. ஆன்மீக வாழ்க்கை வரவும் முடியாது, ஆன்மீக வாழ்க்கையில உள்ள ரூல்ஸும் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய. அப்போ நிறைய பேர் இந்த காமத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. காமத்துக்கும் பிரேமம். நிறைய பேர் இப்ப லவ் அப்படின்றாங்க. இந்த பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்கன்னா லவ் அப்படின்வாங்க. அது கூட லவ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் காமமும் வேற வேற. பெற்றோர் பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறது அன்பு. முக்கியமா அம்மா பிள்ளைகள் மேல வச்சிருக்கிறது வந்து ஒரு சாம்பிள் சொல்லலாம், அன்போடைய சாம்பிள். பட் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்ற ஒரு வயதுல வந்து காலிட்டாலும் அது மெயினா வந்து பாடிலி அட்ராக்ஷன். பாடிலி அட்ராக்ஷன் காமம். ஸ்பிரிச்சுவல் அட்ராக்ஷன், ஆத்மார்த்தமா இருக்கிறது வந்து அன்பு. உடல் அளவுல வந்து ஈர்க்கப்படுறது வந்து காமம். அதனால டீனேஜ்ல ஹார்மோன் ப்ராப்ளம் வரப்பதான் இந்த காமம் தலையை தூக்குறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்ல வந்து ஈவன் பசங்க வந்து சொல்றதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில நடக்கிறப்போ நிறைய அந்த காமம் வந்து ஜாஸ்தியா, டெஸ்டோஸ்டிரான் இதெல்லாம் வந்து இதுவா சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சுரக்கிறப்போ அவங்களுடைய பிசியாலஜி, சைக்காலஜி எல்லாமே மாறும். பட் அது அன்பு கிடையாது, இது காமம். காமத்துல பல வகைகள் இருக்கு. இந்த எதிரியை எவ்வாறு கண்டுபிடித்து வீழ்த்துவது, எவ்வாறு சினத்தை நண்பன் ஆக்குவது, இதெல்லாம் இது வந்து அப்போ பேசிக்கா ஃபவுண்டேஷன் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா காமம். இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் வேர். கண்ணுக்கு தெரியல, சரி மரம் எப்படி இருக்கு, அந்த வேர் இருக்கிறதுனால தான் தெரியுது. காமம் தான் வந்து ஃபவுண்டேஷன்.
இதனாலதான் நம்ம வந்து அழிக்கப்படுறோம், இல்ல வந்து தவறான பாதையில போறோம். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காமத்தினால என்னென்னமோ பண்ணி ஜெயில போறாங்க. இந்த காமத்தினால நிறைய இது என்னன்னு பார்க்கலாம். இந்த காமம்ன்றது வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கணுன்ற தீவிர வெறி. அதுதான் காமம். இந்த காமம் என்ன ஆகும்னா, இத எனக்கு அனுபவிக்கணுன்ற வெறி இருக்கு. அந்த டைம்ல அதை அனுபவிக்க முடியாத ஒரு முட்டுக்கட்டை வருதுன்னா கோபமா மாறிடும். இந்த காமம் என்ன மாறும்? கோபமா மாறிடும். ரஜோகுணத்திலிருந்து வரும். அதே என்னால அனுபவிக்க முடியுது இந்த காமத்தை அப்படின்னா, இன்னும் இதை நிறைய நான் அனுபவிக்கணும் அப்படி எக்ஸாம்பிள் நீங்களே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கூட போட்டுக்கலாம். பேராசையா மாறிடும் இந்த பேராசை. இப்ப நம்மளே வந்து இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு இதோட வரோம். பட் அந்த பணம் கிடைச்ச பிறகு நம்ம நிறுத்தது இல்லை. பேராசையா மாறுது. பத்தாது. 1000 கேடி சம்பாதிக்கணும், 2000 கேடி அவன் பாக்குறான். அடுத்தது அவங்க அந்த கம்பெனில இருக்கான், இவ்வளவு வாங்க. நானும் அந்த மாதிரி 2000 கேடி உள்ளவன் 4000. அப்ப சில பேர் நினைக்கிறான், இங்க இருக்கிறோம் குவைத்ல, இங்க இருந்து அமெரிக்கா போயிட்டு கனடா போயிட்டு அங்க போனா நல்லா இருக்கும். அங்க போறாங்க. அங்க போயிட்டு அங்க என்ன பண்றாங்க, இங்க பத்தாது நமக்கு நிலா இல்ல செவ்வாய் கிரகத்துக்கு போனா அங்க பெற்றா. அந்த மாதிரி நம்ம ஊர்ல இருந்து இங்க வந்தோம், இங்க இருந்து இங்க ஒண்ணு. அப்ப இந்த இது வந்து பேராசை அனுபவிக்க இன்னும் நிறைய வேணும், இன்னும் பெட்டரா போகணும், இன்னும் நிறைய வேணும்னு சொல்லி அனுபவிக்க முடியல. கோபம். இப்ப வந்து அப்படி இது அமெரிக்கா போகணும் ஒருத்தர் ஆசைப்படுறாரு, காமம். அவருக்கு விசா கிடைக்கல, கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டோம்னா கோபம் ஆயிடுது. கவர்மெண்ட் மேல கோபம் வருது, உறவினர்கள் மேல கோபம் வருது, நிறைய இருக்கும். அதே போனா சாட்டிஸ்ஃபை ஆனா இன்னும் போய் அதுல ஒரு நல்ல பெரிய கம்பெனி. அந்த காமம் என்னாவது அமெரிக்கா போறாரு, 6 மாசம் சந்தோஷமா இருப்பாரு. அப்புறம் அங்க உள்ளவங்க எல்லாம் பாக்குறாரா, நம்ம வந்து கம்மியான சம்பளத்துக்கு வந்திருக்கோமே, இதை விட நிறைய சம்பளத்துக்கு போகணும், அதுக்காக கடினமா உழைக்கிறார், பேராசையா மாறும். அப்ப அவர் அனுபவிக்க வேண்டியதை இன்னொருத்தர் அனுபவிக்கிறார். எல்லாமே பேஸ் காமம் தான். அவர் அனுபவிக்க வேண்டியதை அவருக்கு அனுபவிக்க முடியல, ஆனா இன்னொருத்தர் அனுபவிக்கிறதா பொறாமையா மாறி. ஐயோ என்னால பண்ண முடியல. இதெல்லாம் வந்து பேசிக்கா எல்லாரும் துரியோதனனுக்கு இருந்தது. துரியோதனுக்கு என்னன்னா, அவர்கிட்ட எல்லாம் இருந்தும் பாண்டவர்கள் இன்னும் இவ்வளவு செழிப்பா இருக்காங்களேன்னு பொறாமை. நாம அனுபவிக்க வேண்டியது. இப்ப திரௌபதி வந்து எனக்கு வேணும், ஆனா அவங்க அனுபவிக்கிறாங்களே அப்படின்றப்போ அந்த பொறாமை. அதே மாதிரி நீங்க இந்த வேலை விஷயத்தையும் எடுத்துக்கலாம். இல்ல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட இவங்க பணம் நிறைய அந்தஸ்தும் இதுலயும் நிறைய இருக்காங்க, இல்ல என்னோட இவங்க பிள்ளைகள் வந்து இன்னும் நல்லா படிக்கிறாங்களே அப்படி எந்த விஷயத்துல வந்து இந்த பொறாமையா மாறணும். அடுத்தவங்க நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறத வந்து அடுத்தவங்க அனுபவிக்கிறப்ப அது பொறாமையா மாறுது. அதே வந்து நம்மளே தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கப்ப தற்பெருமை வரும். எனக்கு தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு, நான் தான் மிக சிறந்தவன் அப்படின்ற பெருமை இருக்கு. இப்ப இதெல்லாம் மனதுல சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப காமம், கோபம், பேராசை, பொறாமை, பெருமை வரப்ப மாயை, அதாவது உண்மையை மறந்து ஒரு பொய்யான வாழ்க்கை உலகத்துக்குள்ள நம்ம போயிடும். அதுதான் மாயைன்னு சொல்றோம். கடவுளுடைய மாயை சக்தின்னு சொல்றோம். அதாவது உண்மையை வந்து பொய்ன்னு நினைப்போம், பொய்யை வந்து உண்மைன்னு நினைப்போம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஆத்மா, அதை நான் நம்ப மாட்டோம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. நான் இந்த சரீரம், நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாயையான வாழ்க்கையில தான் எல்லாத்துக்கும் பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த 6 அனர்த்தங்கள் சொல்றோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 விஷயங்கள் தான் ஃபவுண்டேஷன். அத மெயின் வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து அந்த வேர்ன்னு சொல்றது வந்து காமம். அப்போ பகவானை நேசிப்பதே ஆத்மாவின் இயற்கை. இந்த பகவான் மேல அன்பு, இப்ப நம்மளாம் வந்து நம்ம குடும்பத்தினர் மேலும் உறவினர்கள் மேலேயும் நண்பர்கள் மேல அன்பு செலுத்துறோம். இந்த அன்பு எங்க இருந்து வருதுன்னா இந்த ஆத்மா கிட்ட இருந்து தான் வருது, உடல்ல இருந்து வரல. உடல்ல நீங்க வெட்டி பாத்தீங்கன்னா அதுல ரத்தம், சதை அப்படிதான் இருக்கு. அப்ப அதுல இருந்து ஒரு கெமிக்கல் தான் அது. அதுல இருந்து நமக்கு அன்போ இதுவோ எமோஷன் வந்து மைண்ட்ல இருந்து வருது, மனதுல இருந்து வருது. அதனாலதான் மனதை பாதிக்கப்பட்டவங்களால அந்த அளவுக்கு எமோஷன் காட்ட முடியாது. மனது ஹெல்தியா இருக்கவங்க தான் எமோஷன் நல்லா காட்ட முடியும். அவங்களுக்குள்ள அந்த அன்பு, அவங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி எல்லாம் காட்ட முடியும். அப்ப அந்த மகிழ்ச்சி அந்த மனதுக்கு எப்படி கிடைச்சதுன்னா ஆத்மால இருந்து வர்றதுதான் அந்த அன்பு. அது ஏன் ஆத்மால இருந்து வருதுன்னா, ஒரிஜினலா ஆத்மாவுக்குள்ள இன்பில்ட் ஃபீச்சர் அந்த அன்பு. எப்படின்னா பகவானுடைய பின்ன பகுதிகள் நம்மலாம். அப்ப பகவானே அந்த அன்பின் சொரூபம். அந்த பகவான்ல இருந்து வந்துட்டதுனால இந்த ஆத்மாவுக்கு இயற்கையில அன்புன்றது இன்பில்ட்டா இருக்கு. அப்ப பகவானை நேசிப்பதே ஆத்மாவின் இயற்கை, நேச்சர். தண்ணியோட நேச்சர் என்ன, லிக்விடா இருக்குது. அது மாதிரி ஆத்மாவுடைய நேச்சர் இயற்கையாவே அன்பு செலுத்தும். அதனால சில பேருக்கு பிள்ளைகள் இல்லைன்னா கூட என்ன பண்றாங்க, ஒரு நாய்க்குட்டி வீட்டுல வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு யார் மேலேயா கொடுக்கணும், இல்ல ஏதாவது அடாப்ட் பண்ணிப்பாங்க. அப்ப நம்மளுடைய இயற்கையை வந்து அன்பை கொடுக்காம நம்மளால இருக்கவே முடியாது. யாருக்காவது நம்ம குடும்பத்தினர் கொடுப்போம், உறவினர்கள் கொடுப்போம், இல்ல நம்ம நாட்டுக்காக அன்பு கொடுப்போம், இல்ல வீட்டுக்காக அன்பு கொடுப்போம். அப்ப அன்பு கொடுப்பது வந்து ஆத்மாவின் இயற்கை. அந்த அன்பு தன்னை நோக்கி செலுத்தும் போது அது காமமாக மாறுகிறது. இது அந்த அன்பை சுயநலத்துக்காக நம்ம பயன்படுத்துறப்ப அது காமமா மாறுது. அப்ப என்ன அந்த காமத்துடைய குவாலிட்டி என்னன்னா, நீங்க எவ்வளவு ஃபீட் பண்ணாலும் நெருப்புல போட்ட ஊத்துன நெய் மாதிரிதான். அந்த காமம்ன்றது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நீங்க அனுபவிக்க என்ன ஆகும்னா பேராசையா மாறும். ஒருபோதும் அது திருப்தி அடையாது. அதனால அந்த காமம் எதிரின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க நீங்க எவ்வளவு செஞ்சு அவங்க திருப்தி ஆகலைன்னா அவங்களுக்கு செஞ்சு என்ன யூஸ் பண்ணும்.
திருப்தி ஆகணும் மனதுன்னா. அப்போ அந்த காமம்ன்றது திருப்தி அடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரிஜினலா ஆன்மீக வாழ்வில் மாபெரும் சவால் வந்து என்னன்னா காமம். அப்ப இந்த காமம் எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஒரிஜினலா கடவுள்கிட்ட இருந்தது பிரேமம். பிரேமம்னா அன்பு. அந்த பிரேமமான அன்பு அந்த ஆத்மா வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தப்போ எப்படி பால்ல ஒரு சொட்டு தயிர் நீங்க போட்டீங்கன்னா அப்ப மொத்தமா தயிரா மாறிடுது. அது ஒரு கண்டாமினேஷன். மழை நீர் சுத்தமா இருக்கு. அது மண்ணில் விழுந்தோடனே மண் கலர்ல ஆயிடுது. அந்த மாதிரி ஆத்மா வந்து பரிசுத்தமானது. அது ஆன்மீக வஸ்து. ஆன்மீக வஸ்துவோ பௌதிக வஸ்துல கலந்துருச்சு. பௌதிக வஸ்துனா அந்த பௌதிக உலகத்துக்கு வந்தப்போ அதுக்கு பௌதிக சரீரம் கிடைக்குது, பௌதிக மனது கிடைக்கிறப்போ இதுவும் மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிரேமம்ன்றது வந்து காமமா மாறிடுது. பகவானுக்கு அன்பு செலுத்தணும்ன்ற அந்த பிரேமம் நான் பகவான் மாதிரி இருக்கணும், நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ன்றது அதுதான் காமத்தை அப்படிதான் உற்பத்தி ஆகுது. காமம்ன்றது எப்படி தோன்றதுன்னா இப்படிதான். அப்ப காமத்துல பல கேட்டகரி இருக்கு நம்ம படிச்சோம். என்னென்ன காமத்தின் பல வகைகள்னா நெருப்பை சுற்றியுள்ள புகை. புகை ஜாஸ்தி இருந்தா நெருப்பு எரியறதே தெரியாது, புகை மட்டும்தான் தெரியும். அது ஒரு டைப் ஆஃப் காமம். கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கு. இப்போ கண்ணாடியில பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் டஸ்ட் பேர்டு. நீங்க முன்னாடி போய் நின்னீங்கன்னா கூட உங்க ஃபேஸ் தெரியாது. தொடச்சிங்கன்னா தான் தெரியும். அப்போ அது ஒரு டைப் ஆஃப் காமம். கருவுக்குள் உள்ள குழந்தை. இதெல்லாம் கிருஷ்ணர் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்றாரு. கருவுக்குள் உள்ள குழந்தை. குழந்தை வந்து அந்த எம்பிரியோல இருக்கும். ஆனா தெரியாது. வெளியில பாத்தீங்கன்னா எம்பிரியோ மட்டும் தான் தெரியும். இது 3 ஸ்டேஜ் ஆஃப் காமம். இது வந்து காமம் எந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்கு ஒரு ஜீவாத்மாவுக்கு எப்படி கவர் பண்ணிருக்குன்னு அப்படின்னு இங்க பாக்கணும். நெருப்பை சுற்றி உள்ள புகை அப்படின்னா லைட்டா அந்த புகையை அப்படி ஊதுனீங்கன்னா அந்த நெருப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஜீவாத்மாவுக்கு காமம் லைட்டா ஒரு கவரிங் தான். கொஞ்சம் அவங்கள நீங்க வந்து அவங்கள ஆன்மீக விஷயங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அந்த காமத்தை பிரேமமா மாத்திடுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அவங்க வந்து இம்மிடியட்டா பக்தியை எடுத்துக்கிட்டு வர முடியும். அவங்க கொஞ்சம் ஊதுனாலே போதும். லைட் கவரிங். அதை விட கொஞ்சம் ஹெவி கவரிங் வந்து கண்ணாடியில் படித்துள்ள அழுக்குனா நீங்க வந்து நல்லா துடைக்கணும் அதை இது போட்டு. அப்ப அந்த அழுக்கு போகும். அந்த மாதிரி நம்ம சாண்டிங் பண்ண 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 என்ன சொல்றோம்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம் பவமஹா தாவாக்னி நிர்வாபணம் அப்படின்னு சொல்லி சேத்திர பாபு சொல்றாரு. சேதோ தர்ப்பண மார்ஜனம் அந்த மனதில் உள்ள அழுக்க கிளீன் பண்றது தான் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சாண்டிங். அதான் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். மனதில் உள்ள அழுக்க மார்ஜனம்னா கிளீனிங். அப்போ இதுவும் இது வந்து 2வது லெவல் ஆஃப் காமம் நமக்கு கவர் ஆயிருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பார்த்தா காமம் ஒரு லெவல்ல இப்போ ஒருத்தருக்கு வந்து நெருப்பை சுற்றியுள்ள புகை மாதிரி காமம் கவர் ஆயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கு மாதிரி கவர் ஆயிருக்கலாம். 3வது ஹெவி. ஹெவினா கருவுக்குள்ள குழந்தை தெரியவே தெரியாது. அப்போ சில ஜீவராசிகள் மிருகங்கள் மிருகம் போல் உள்ள மனிதர்கள் அவங்களுக்கு காமம் ரொம்ப ஹெவியா கவர் ஆயிருக்கும். அவங்களால அதுல இருந்து வெளியில வர்றதுன்றது ரொம்ப கடினம். ஆன்மீக வாழ்க்கையை ஏற்பதுன்றது ரொம்ப கடினம். அதனால இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவத்கீதை இருக்கு, பைபிள் இருக்கு, குரான் இருக்கு. எல்லாரும் இதை ஒத்துக்கிறது இல்லை, எல்லாரும் ஃபாலோ பண்றது இல்லை. சில பேர் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றாங்க, சில பேர் மீடியமா ஃபாலோ பண்றாங்க, சில பேர் சுத்தமா ஃபாலோ பண்றதே கிடையாது. ஏன்னா இந்த காமம்ன்றது அந்த அவங்களுடைய உண்மையான அறிவை மறைச்சிடும். அதான் சொல்லுவாங்க இந்த காமம் கோபம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஈவன் டெசிஷன் கூட கரெக்டா எடுக்க முடியாது. கோபமா இருக்கிறப்ப டெசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த காமமும் கோபமும் இருக்கிறப்ப அவங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்றது அவங்களால அலசி ஆராய்ஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அறிவு வந்து இந்த காமத்தினால கவர் ஆயிருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இந்த காமம் எங்கெங்க உட்கார்ந்துருக்குன்னா அதோடைய இப்ப எனிமின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப எனிமியோட பொசிஷன் அவங்க எங்க இருக்கிறாங்க லொகேஷன் தெரிஞ்சாதான் நீங்க அட்டாக் பண்ணுவோம். இப்ப இந்த காமம் வந்து நம்மளுடைய புலன்கள்ல இருக்கு, மனதுல இருக்கு, புத்தியில இருக்கு. இந்த 3 இடத்துலதான் இந்த காமம்ன்றது உட்கார்ந்துருக்கு. அந்த புலன்கள் மூலமா அந்த காமம் என்ஜாய் பண்ண துணிக்குது. மனதுல உட்கார்ந்துருக்கு. மனது மூலமா ஆசைகளை வளர்த்துக்குது. அறிவுல என்ன பண்ணுதுன்னா அறிவை கவர் பண்ணுது இந்த காமம். இந்ததான் இல்ல பொசிஷன் காமத்தை. அப்போ பகவான் என்ன சொல்றாங்கன்னா இந்த காமத்தை நீ வந்து இந்த கொடிய எதிரியை கண்காணித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரே சொல்றாரு. இந்த கொடிய எதிரியை கண்காணித்து கொள்ளுங்கள். அதுக்கு ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இப்ப நமக்கு பிபி இருக்குன்னா நம்ம பார்மசியில போய் ஒரு மாத்திரை வாங்கிக்கிறோம். பிபி இருக்குன்னா நம்ம பிபி குறையறதுக்கு மாத்திரை, சுகர் இருக்குன்னா சுகருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ரால் இருக்குன்னா கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தலைவலின்னா தலைவலிக்கு மாத்திரை. காமம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்மசியில போய் காமம் இருக்கு எனக்கு ஒரு மாத்திரை இருக்குன்னா மாத்திரை கிடையாது. அது ஆன்மீக பயிற்சி தான். பியூரிபிகேஷன் ஆன்மீகம் தான். அதுக்குன்னு சயின்ஸ்லயோ டாக்டர் ஹாஸ்பிட்டல்லயோ எந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனா இந்த காமம் இருக்கிறதுனால பல பேர் பல பாவ காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. ஒருத்தன் வந்து ரேப் பண்றான் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம் அப்படின்னா அடக்க முடியாத காமம். அவனுக்கு வந்து நம்ம டேப்லெட் கொடுத்து சரி பண்ண முடியாது. ஆன்மீகம் மூலமா தான் அவன் சாண்டிங் பண்ணி நல்ல விஷயங்களை கேட்டு நல்ல சகவாசத்தோட இருக்கிறதுலாம் அந்த காமம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அப்போ இந்த கொடிய எதிரியை கண்காணித்துக் கொள்ளுங்கள், இல்லையேல் மிருகப்பிரிவு எடுக்க நேரிடும். ஏன்னா காமம் ஜாஸ்தியா என்ன ஆகும்னா அது வந்து கீழ்நிலை பிறவிதான் நமக்கு அடுத்தது கிடைக்கும். அதனால இந்த காமத்தை படிப்படியா அதை கிளியர் பண்ணி மேல் நோக்கி வரணும்னு சொல்லி பகவான் கிருஷ்ணருக்கு சொல்றார்.
சாரி, பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் சொல்றாரு, இந்த எதிரியை எவ்வாறு கண்டுபிடித்து விடுத்துறது? புலன்கள்ல இருக்குன்னு நான் சொன்னேன். புலன்கள்ல இருக்கிறது. அப்ப நம்ம அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணணும். நோ மீட் ஈட்டிங், புலால் சாப்பிடக்கூடாது. நோ இல்லிசிட் செக்ஸ், தவறான உறவு, தாம்பத்திய உறவு வந்து கல்யாணத்துக்கு வெளியில இருக்கக்கூடாது. அப்புறம் நோ இன்டாக்சிகேஷன், மது அருந்தக்கூடாது. நோ கேம்பிளிங், சூதாட. அப்போ புலன்கள் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். இது முக்கியமான பாயிண்ட். மனதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? மனதிலையும் காமம் இருக்கே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம். கடவுளுடைய புனித நாமத்துல கலி காலே நாம ரூபே கிருஷ்ணா வந்தார். கலிகாலத்துல கிருஷ்ணர் வந்து முன்னாடி வந்து கிருஷ்ணரா வந்தார், ராமரா வந்தார், நரசிம்மரா வந்தார், வாமனார். கலிகாலத்துல அவருடைய நாமமா வந்திருக்கார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறப்ப மனம் தூய்மை அடையுது. மனதில் உள்ள காமங்கள் போகுது. காமம் பிரேமமா மாறும் உள்ளுக்குள்ளே. அப்புறம் புத்தியிலையும் காமம் இருக்கு. அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னா, இந்த மாதிரி பகவத்கீதை தினந்தோறும் படிக்க படிக்க நம்ம என்னன்னா புத்தியில உள்ள காமம் போக ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய இந்த கவரிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்கணும். அப்ப அந்த எதிரியை கவுண்டராக்ட் பண்றதுக்கு அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் புலன்களுக்கு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சாண்டிங் மனதுக்கு, இந்த மாதிரி ஆன்மீக பகவத்கீதா பாகவதம் படிக்கிறது வந்து புத்திய காமத்தை வந்து விடுவிக்கிறது. ஸோ ஃபார்முலா ப்ராப்ளத்தை சொல்லியாச்சு, சொல்யூஷனும் இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ வாழ்க்கைக்கான பாடம் என்னன்னா, புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும். மனதை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிப்பதும் பகவத்தை படிப்பதும் ஈடுபடுத்தி காமத்தை வெல்லுங்கள். இது ஒரு சேலஞ்சு பகவான் நமக்கு கொடுக்குறாரு. லைஃப்ல சேலஞ்ச் இல்லைன்னா நம்மளால ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு வாட்டி ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷத்துல பிடிச்சிடலாம். ஒரு ஜப்பானியர்கள் வந்து மீன் பிடிக்க போனாங்க. அப்ப மீன் பிடிக்க போறப்போ அவங்க மீனை பிடிச்சி கரை கொண்டு வரதுக்குள்ள அந்த மீன்கள்லாம் வந்து அது ரொம்ப தூரம் உள்ள கடலுக்குள்ள போயிட்டு வர்றதுனால என்ன ஆச்சு, மீன்கள்லாம் கொஞ்சம் மாதிரி அழுகுன மாதிரி இருந்ததுனால யாரும் வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க. அப்ப 2வது என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, அவங்க தண்ணி போட்டு தொட்டியில போட்டு அந்த மீன்கள்லாம் அந்த தொட்டியில போட்டு கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் அது எல்லாம் க்ரௌடடா இருக்கு, ஒரே மூவ்மெண்ட் இல்லாம இருக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த மீனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3வது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன திமிங்கலம், குட்டியா இருக்கிற ஷார்க்கு, அதை எடுத்து அதுக்குள்ள போட்டாங்க. போட்டுட்டு கொண்டு வரப்ப என்ன பண்ணா, அந்த திமிங்கலம் சும்மா இருக்காது, எல்லா மீனையும் வந்து சும்மா அப்படியே இப்படி இப்படி ஓடி ஓடி எல்லாத்தையும் ஓட விட்டுட்டே இருக்கு. அப்போ வரப்ப அந்த மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஏன்னா அப்படியே உயிரோட்டமா எல்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் லைஃப்ல உள்ள சேலஞ்சு நம்ம ஃபேஸ் பண்ணதான் நம்ம லைஃப்ல முன்னுக்கு வரும். இந்த திமிங்கலம் எப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி இந்த புலன்களை கட்டுப்படுத்துன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆன்மீகத்துல இது பெரிய சேலஞ்ச். அப்போ சில டைம் நம்ம ஜெயிப்போம், பல டைம் நம்ம தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணும். அப்ப எப்படி முயற்சி பண்ணணும்னா, இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றது, சாண்டிங் பண்றது, பகவத்தை படிக்கிறது மூலமா நாளடைவுல கிராஜுவலா தான் குழந்தையும் மனதையும் புத்தியும் நம்ம வந்து நெறிப்படுத்த முடியும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு நாள் எக்ஸசைஸ் கிடையாது. இது லைஃப் இஸ் எ ப்ரிப்பரேஷன், டெத் இஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை பூரா அதை நம்ம பயிற்சி பண்ணதான் நம்ம அந்த புலன்களை வந்து கிராஜுவல் நல்லா இன்டென்சிஃபைடா பண்ணா உடனே கூட பண்ண முடியும். கொஞ்சம் கிராஜுவலா பண்றவங்க வந்து அது நமக்கு எந்த அளவுக்கு கவரிங் இருக்குன்றத பொறுத்து தான். லைட்டா கவரிங்கா இருக்கவங்களுக்கு மேபி 1 வருஷம் 2 வருஷம் பண்றாங்கனால டக்குன்னு அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு டைம் ஆகும். சொல்லுவாங்க, ஒரு ஆணியில துரு இருக்குன்னா அதை வந்து கெரோசின் டப்பால போட்டு வைப்பாங்கன்னு, துரு எல்லாம் போகும். அதே வந்து துரு ஜாஸ்தி இருந்ததுன்னா அதை 10 நாள் போட்டு ஊற வச்சிருக்கும், அப்பதான் அது போகும். அந்த மாதிரி இந்த ஆன்மீக சாதனை வந்து நம்மளுடைய காமத்தோட இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி சில பேருக்கு கம்மியாகவும் சில பேருக்கு ஜாஸ்தியாகவும் பிரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். அது ஒரு சேலஞ்ச். அப்ப நமக்கு சினம் இருக்கு, காமத்தை வென்றுட்டோம், சினத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, சினம்ன்றது தவறு கிடையாது அப்படின்றாங்க. சினம்ன்றது நம்மளுடைய சுய இன்பத்துக்காக பயன்படுத்துற சினம் தான் தவறு. அர்ஜுனன் வந்து அவனுடைய சினம்ன்ற குணத்தை எப்படி பயன்படுத்தினான்னா, எதிரிகளை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சினம் தேவைப்பட்டது. சினம் இல்லாம கோபம் இல்லாம நம்ம சண்டை போட முடியாது. அப்ப அந்த கோபத்தை பகவானுடைய சேவையில ஈடுபடுத்த முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பிரபுபாதர் அந்த பர்பட்ல சொல்றாரு, ஹனுமான் வந்து ராவணன் மேல உள்ள கோவம், ஏன்னா சீதாமாவை எடுத்துட்டு போயிட்டார் ராவணன் சொல்றதுனால லங்கையே எரிச்சார் அந்த கோவத்துல. அப்போ கோவம் தவறு கிடையாது. ஆனா கோவம் வந்து ஆன்மீகத்துல யூஸ் பண்ணீங்கன்னா, பகவானுடைய சேவையில யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து தவறு கிடையாது. ஆனா நம்மளுடைய சுயன்றதுக்காக எனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தவங்களை நான் போய் அவங்க மேல கோவத்தை காட்டுறேன், இல்லை அவங்க ஹர்ட் பண்றேன்னா பிசிக்கலாவோ வெர்பலாவோ அது தவறு. பட் பகவானுடைய சேவையில வந்து இது ஈடுபடுத்த முடியும். அதே மாதிரி சொன்ன காமம், குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். காமம்ன்றது பகவானுடைய சேவையில எப்படி ஈடுபடுத்தலாம், பகவானுக்கு இன்னும் நிறைய செய்யணும். இன்னைக்கு நான் 10 ஐட்டம் செஞ்சு ஆஃபர் பண்ணேன், நான் நாளைக்கு வந்து 15 ஐட்டம் செய்வேன். காமம் இன்னும் நல்லா பகவானுக்கு செய்யணும். குரோதம் ஆல்ரெடி பார்த்தோம் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி பொறாமை அப்படின்னா, அவங்களாம் நல்லா பக்தி பண்றாங்க, நானும் அவங்கள மாதிரி பண்ணணும், அது பொறாமை. அது மாதிரி எல்லாமே நீங்க பகவானுடைய சேவையில நீங்க ஈடுபடுத்த முடியும். ஆனா அந்த ஜெலசினஸ் சொல்றோம், அதாவது ஜெலசினஸ்னா என்ன சொல்றது, அந்த என்மின்னு சொல்லுவோம். பொறாமைக்கும் அந்த என்மிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு.
ஒண்ணு வந்து என்ன சொல்றது, அந்த என்வின்றதை மட்டும் வந்து நம்ம பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த முடியாதுன்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இது எல்லாம் வந்து காமம், குரோதம், லோபம். லோபம்னா கிரீடினஸ், நிறைய செய்யணும் பகவானுக்கு லோபம். அப்புறம் வந்து அந்த இது வந்து எல்லாமே யூஸ் பண்ண முடியும் அவருக்காக, பட் என்வி மட்டும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ லாஸ்ட் ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி இதெல்லாம் இருக்கு ஹைரார்கி சொல்றாரு. இந்த ஸ்லைடு இதுல கிளியரா இருக்கும். கத உபநிஷத்துல இதோடைய இந்த இந்திரியங்கள்லாம் வந்து அந்த குதிரை மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். குதிரை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப விட்டீங்கன்னா தெரிச்சு ஓடும் ரோட்லயோ ஃபீல்ட்லயோ. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த குதிரைகள்லாம் தெரிச்சு ஓடாம இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த இது மாதிரி கட்டுவாங்க. அந்த 2 கண்ணையும் டிஸ்ட்ராக்ஷன் கண்ணு மூலமா தான் சொல்லிட்டு அந்த கண்ணு சைட்ல இந்த பிளைண்டர்ஸ்னு அது மாதிரி போட்டுருப்பாங்க. அப்ப இந்த ரதத்துல பாத்தீங்கன்னா கத உபநிஷத்துல இருக்கு 5 குதிரைகளும் வந்து 5 இந்திரியங்கள். அப்ப அதுக்கு வந்து சைட்ல போட்டோம்னா ரெகுலேஷன், நம்ம 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ் மாதிரி இப்படிதான் வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த குதிரைகள் வந்து கரெக்டா போகும். அந்த குதிரைகள்ல கட்டியிருக்க கடிவாளம் வந்து மனசு. அது வந்து அப்போ அந்த புத்தி தான் வந்து அந்த தேரோட்டி. இதுலயும் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில பாத்தீங்கன்னா அர்ஜுனர் தான் தேரோட்டி. புத்தி யோகான்னு சொல்றோம். கிருஷ்ணர்கிட்ட சரண்டர் ஆகி கிருஷ்ணருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றதுனால அது புத்தி. அவர் கிருஷ்ணரே நம்ம புத்தியை வழி நடத்துறாரு. அப்புறம் ஆத்மா வந்து பேசஞ்சர் உட்காந்துருக்காங்க தேர்ல. இந்த ஆத்மா பேசஞ்சர் வந்து போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா அந்த புத்தி வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவர் என்ன பண்றாரு, இந்த மைண்டுன்ற அந்த இதை வந்து பிடிச்சி இழுக்கிறார். கடிவாளத்தை இழுக்கிறப்பதான் குதிரைகள் கட்டுப்படுத்த முடியும். இப்போ வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. காமம் ஜாஸ்தியாகி இன்டெலிஜென்ஸ் வீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த புலன்கள் தட்டு தெரிச்சு போக வேண்டிய டெஸ்டினேஷன் கடவுளுடைய தாமத்துக்கு போகாம நரகத்துக்கு போயிடும் நம்மளுடைய வண்டி. இந்த சரீரம் தான் இந்த தேர். அந்த தேர்ன்றது சரீரம், ஆத்மான்றது பேசஞ்சர், புத்தின்றது வந்து ஓட்டுநர், மனதுன்றது வந்து கடிவாளம், குதிரைகள் வந்து நம்ம 5 இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்னன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் நான் சொன்னேன், நியூ இயர்ல கூட சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப செயின் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப புகைப்பிடிப்பாங்க. அவங்க என்ன இப்ப இந்த நியூ இயர்ல இருந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்துருவாங்க. ஆனா அந்த மறுநாள் 10 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ஸ்மோக் பண்றப்போ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க மனசு கேட்கும், ஸ்மோக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறப்போ மனசு புத்தி சொல்லும் இன்னும் பண்ணக்கூடாது. அப்போ புத்தி ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க ஸ்மோக்கிங் டோட்டலா ஸ்டாப் பண்ணுவாங்க. அதே புத்தி வீக்கா இருந்தா என்னன்னா, மனசு வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அந்த இது அந்த இன்டெலிஜென்ஸே எடுத்துரும். அப்ப என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அவங்க தவறான அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. அது போதைப் பொருட்களா இருக்கலாம், இல்ல வேற நிறைய கெட்ட விஷயங்கள் எதா இருந்தாலும். மனது வீக்கா இருந்ததுன்னா புத்தியோட மனசு வந்து மனது வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மனது நினைக்கிறதான் நடக்கும். ஆனா புத்தி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மனதை கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்த மனது மூலமா இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும். அப்போ ஆத்மாவுக்கு தான் ஃபுல் பவர். அந்த ஆத்மா வந்து இன்டெலிஜென்ஸ் கையில ஒப்படைச்சிருக்கு எல்லாமே. இப்ப இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம நினைத்த இடத்துக்கு போக முடியும். இப்ப அந்த இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ராங்கா பண்றதுக்கு ஆன்மீக விஷயங்கள், இந்த மாதிரி பகவத்கீதை, பாகவதம், இது மாதிரி டெய்லி நம்ம கேட்கறது மூலமா தான் புத்தி வந்து ஸ்ட்ராங் ஆகும். புத்தி ஸ்ட்ராங் ஆனா மனதை கட்டுப்படுத்த முடியும். மனது கட்டுப்படுத்தினால் புலன்களை கட்டுப்படுத்த முடியும். ஸோ இப்படி சென்சஸ்ல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேல இருந்து கீழே கண்ட்ரோல் பண்ண முடியும், கீழே இருந்து மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஹைரார்கி. எதையும் பகவத்கீதையில வந்து முடிகிற ஸ்டேஜ்ல சொல்றாரு. இப்போ அத்தியாயம் 3 கண்ணோட்டம் பார்த்துருவோம். துறவுன்னா என்னன்னு பார்த்தோம். உண்மையான துறவுன்றது வந்து செயல்களை நிப்பாட்டுறது கிடையாது, செயல்களை அனுபவிக்கணும்ன்ற அந்த இச்சையில இருந்து நம்ம விடுவிக்கிறது, செயல்களை செய்யணும். அப்ப ஏன் அர்ஜுனன் சொல்றாருன்னா, அர்ஜுனா நீ போர் புரியணும், ஆனா வந்து அந்த ரிசல்ட்டுக்காக இல்லாம அந்த ரிசல்ட்டை என்கிட்ட கொடு, நான் தான் அனுபவிப்பேன் அப்படின்ற உடைமை உணர்விலிருந்து விடுபட்டு இருத்தல், அனுபவிக்கும் இயற்கையிலிருந்து விடுபட்டு இருத்தல், செயல்களை நிறுத்துவது அல்ல. அதே மாதிரி கற்பனைன்னு நம்ம பார்த்தோம், எப்படி உண்மையும் பொய்யும் பார்த்தோம், எப்படி போலி துறவின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த சமுதாயத்தை ஏமாத்தி அது சமுதாயத்துக்கும் நல்லதில்லை, யாருக்கும் நல்லது இல்லை. கற்பனை நம்ம என்ன பார்த்தோம், நாம வந்து துறவு வாழ்க்கையை வந்து கிரகஸ்தர்கள் வந்து அது வந்து கிரகஸ்த வாழ்க்கை வந்து நம்முடைய ஃபேமிலி லைஃபை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறது கற்பனை. அப்போ எப்படி இந்த பற்றின்மைன்னு தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட்ல இந்த துறவுல. அந்த பற்றின்மை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, பகவானுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக செய்யப்படும் செயல்கள் என்ன ஆகும்னா பற்றின்மையை வளர்க்கும். அப்படிதான் வளர்க்க முடியும், வேற வழி கிடையாது. பற்றின்மை எல்லாம் வளர்க்க முடியாது. இல்லை நம்ம நேச்சுரலா நார்மல் லைஃப் வாழ்ந்தா பற்று கூடிட்டு தான் போச்சு, குறையாது. இந்த மாதிரி பகவானுக்கு செய்யப்படும் சேவைகள் பற்றின்மையை வளர்க்கும். அப்போ அந்த பற்றின்மையை வளர்க்கறதுக்கு பகவானுக்கு செய்யப்படும் விஷயம் தான் யோகங்கள் பேரு. அந்த யோகத்தின் நிலைகள் என்ன, ரொம்ப கடைநிலையில இருக்கிற யோகம் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம இருக்கிற கர்மிகள், அதுக்கு மேல உள்ளவர்கள் கர்மகாண்டர்கள், அவங்க சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க, ஸ்டில் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கர்ம யோகம்ன்றது வந்து யோகா, அது வந்து யோகத்தின் முதல் படி.
அதுல சகாம நிஷ்காமன் ரெண்டு. சகாமனா பகவானும் சந்தோஷமா இருப்போம், நானும் சந்தோஷமா இருப்போம். நிஷ்காமன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீகம் தான் நம்ம முக்கியம் சொல்லி தீவிரமா இருக்குது. நிஷ்காம கர்ம யோகம் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் வந்து இதுக்கெல்லாம் நமக்கு ரோல் மாடல், ஈடியனேற்ற வாழ்க்கை முறை, இதுக்கெல்லாம் ரோல் மாடல் இருந்தால் தான் நமக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதுக்கான எத் ஆச்சரத்தி சேஷ்டர் சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. பெரியவர்கள் என்ன பண்றாங்களோ அதுதான். அப்ப அந்த மாதிரி லீடர்ஸ் யாருன்னா வீட்டுல பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசியல் தலைவர்கள், நாட்டின் தலைவர்கள், அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி நல்லா இருந்தாதான் அவருடைய பிரஜைகளும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அது சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, ஈடியனேற்ற இந்த மாதிரி எக்ஸாம்பிளா இருக்கிறப்போ என்னால வாழ முடியலையேன்னு அர்ஜுனர் கேட்கிறப்ப சொல்றாரு, காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமத்துவா. அந்த காமம் தான் வந்து இதெல்லாம் இப்படி நம்ம நினைச்ச வாழ்க்கையை வாழ விடாம பண்றது காமம். இது எங்கெங்க இது எல்லா ஜீவராசிக்கும் கவர் ஆயிருக்கு. நெருப்பை சுற்றியுள்ள புகை, கண்ணாடியில் படிந்துள்ள அழுக்கு, கருவுக்குள் உள்ள குழந்தை சொல்லி 3 கேட்டகரியில இந்த காமம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் பல்வேறு டெபாசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப காதலும் காமமும் ஒன்றும் கிடையாது. ஒண்ணு வந்து பாடியில அட்ராக்ஷன், ஒன்று ஆத்மார்த்தமான அட்ராக்ஷன். பாடியில அட்ராக்ஷன்ன்றது வந்து காமம், அது வந்து அன்பு கிடையாது, காமம். அப்ப காமத்தின் பல வகைகள் பார்த்தோம். அப்ப எப்படி வந்து இந்த காமத்தை ரெகுலேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்திரியங்களுக்கு வந்து நம்ம 4 ரெகுலேட்டரி பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்றோம். நோ மீட் ஈட்டிங், நோ இல்லிசிட் செக்ஸ், நோ இன்டாக்சின், நோ கேம்பிளிங். புலால் உண்ணாமல் இருக்கிறது, மது மாமிசம், வேற்று உறவுகள், திருமணத்துக்கு வெளியில உள்ள உறவு தவிர்க்கிறது, இல்லாம இருக்கிறது, அது மாதிரி சூதாட்டம் தவிர்க்கிறது. அப்புறம் மனதுக்காக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் டெய்லி ஜபம் பண்றது மனதில் உள்ள காமம் போகும். இந்த மாதிரி பகவத்கீதை பாகவதம் தினந்தோறும் கேட்கறதுனால பக்தர்கள்ட்ட இருந்து கேட்கிறப்போ புத்தியில உள்ள காமமும் போகும். அப்ப இந்த மொத்தமா பார்த்தோம், வெளியில இருந்து கட்டுப்படுத்த முடியாது, உள்ள இருந்து தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய இந்திரியங்களோட மனது பவர்ஃபுல், மனதோட இன்டெலிஜென்ஸ் பவர்ஃபுல், இன்டெலிஜென்ஸோட ஆத்மா ரொம்ப பவர்ஃபுல். அப்போ உள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மனதை கட்டுப்படுத்த முடியும், மனது கட்டுப்படுத்தினாதான் இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும். இப்ப சாஃப்ட்வேரை சரி பண்ணணும். அதுக்குதான் வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுன்றது இந்த ஆன்மீக முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து எல்லாமே இந்த அனர்த்தங்கள், காம குரோத லோப மோக மத மாத்சரியம் எல்லாமே இருக்கு. அதுல வந்து எல்லா விஷயங்களும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலாம். அதுக்கு உதாரணம் பார்த்தோம், கோபத்தை எப்படி அர்ஜுனர் யூஸ் பண்ணாரு, கோபத்தை எப்படி அனுமான் யூஸ் பண்ணாருன்னு. அதே மாதிரி காமத்தையும் யூஸ் பண்ணலாம், பகவானுக்கு நிறைய செய்யணும். கோபத்தை யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து நிறைய செய்யணும்ன்ற அந்த பேராசையும் பண்ணலாம். அதுல வந்து அந்த என்வி, பகவானை பிடிக்காம இருக்கிறதுனால தான் இங்க வந்திருக்கோம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த என்வி மட்டும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா என்வின்றது அவங்களுக்கு பகவானே பிடிக்கலன்றப்போ அந்த என்வியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்? அப்போ ஆன்மீகத்துல அது யூஸ் பண்ண முடியாது. மீதி 5 விஷயங்களும் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தி அந்த நெகட்டிவ் குவாலிட்டியை பாசிட்டிவா மாத்தலாம். அதுதான் வந்து நான் அடுத்தது வந்து 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் ஓவர்வியூ. ஜஸ்ட் அடுத்த வாரத்துக்கு முன்னாடி அதுல வந்து எட்டர்னல் எஜுகேஷன், நித்தியமான கல்வி முறை. இந்த பகவத்கீதான்றது வந்து எப்படி நித்தியமான கல்வி முறை, தவறான கருத்துக்கள், அதில் உள்ள மிஸ்கன்செப்ஷன்லாம் வந்து கிளியர் பண்றாரு பகவான். அப்புறம் செயல்களின் விளைவுகளை அகற்றுறது, ரியாக்ஷன். இந்த ஒரு செயல்களும் உள்ள ரியாக்ஷனை நம்ம வந்து எப்படி அகற்றுறது, அது மாதிரி என்னென்ன யாகங்கள் இருக்கு, அந்த யாகங்கள்னால என்ன பலன், எது சரியான யாகம் சொல்லி 4ஆவது அத்தியாயத்தை சொல்றாரு. இப்ப இதை முடிச்சிட்டோம். நம்ம இந்த ஒரு சின்ன வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு நீ ஒரு கிளாஸ் முடிச்சிடும். ஹரே கிருஷ்ணா. மூன்று விதமான தர்மங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஒன்னு சமுதாய தர்மம், 2வது மத தர்மம், மதத்தை சார்ந்த தர்மங்கள், 3வது ஆன்மீக தர்மம். அப்படி 3 தர்மம் இருக்கு. இப்போ சமுதாய தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யாரோடையாவது மகனாகவோ மகளாகவோ இருப்போம், கணவனாக இருப்போம், மனைவியாக இருப்போம், யாருடைய பெற்றோர்களாக நாம் இருப்போம், ஆபீஸ்ல வந்து ஒரு மேனேஜர் பதவியில இருப்போம், வேற ஏதாவது ஒரு பதவியில இருப்போம். அப்படி நமக்கு சமுதாயத்துல சில நிலைகள் உண்டு. சமுதாயத்துல நான் கணவன், மனைவி, குழந்தை, பெற்றோர், ஆசிரியர், அலுவலர், அப்படி சொல்லி ஏகப்பட்ட அடையாளங்கள் நமக்கு சமுதாயத்துல இருக்கு. அதை சரிவர செய்ய வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும் இல்லையா? நான் கணவன், ஆனா மனைவியையும் குழந்தைகளையும் காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் மனைவி, கணவனையும் குழந்தைகளையும் சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சமுதாய தர்மம் நமக்கு இருக்கு. அதை வந்து நல்லா நம்ம விளங்கி கொள்ளணும். சமுதாய தர்மம் இருக்கு, புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை விட ஒரு படி உயர்ந்தது மத தர்மம்.
மத தர்மம் எப்படின்னா பிராமணர்களுக்கு உதவி செய்யலாம், ஏதாவது நோய் நொடி வந்தவர்களுக்கு உதவி செய்யலாம், யாருக்காவது வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க நம்ம கிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம், உணவில்லைன்னா உதவி செய்யலாம். இப்படி வந்து பலவிதமான சேவைகள் செய்யலாம். பிராமண சேவை, ரிஷி சேவை, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் சேவை, அப்புறம் என்னது நிறைய விதமான இந்த உலகத்துல உண்மையான சமுதாய நலன் கருதி இருக்கக்கூடிய சோஷியல் சர்வீசஸ், இதெல்லாம் மதம். அதைவிட உயர்ந்தது ஆன்மீகமான தர்மம். ஆன்மீக தர்மம் அப்படின்னா இந்த உலகத்துல கஷ்டப்படுற மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்லி கொடுத்து அவர்கள் அந்த கஷ்டத்திலிருந்து அவங்க மனதலை தைரியத்தை கொடுத்து வெளியே கொண்டு வர, இது பெரும் பெரும் சேவை ஆன்மீக தர்மம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. இன்னையோட அத்தியாயம் முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இல்லையா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபுஜி, இப்ப வந்து இந்த பகவத்கீதா வந்து அந்த போர்க்களத்துல வந்து 2 படைகளுக்கு மத்தியில தான் வந்து நின்னு சொல்றாரு இல்லையா? ஆமா மாதாஜி. அப்போ வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல சொல்லிடுறாருன்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஆமா மாதாஜி, கரெக்ட். மத்தவங்களுக்கு எல்லாம் இது வந்து மீதி பேர்லாம் அப்போ அந்த என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க, அர்ஜுனரை தவிர மத்தவங்க எல்லாம்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பகவான் அந்த டைமே நிறுத்திடுறாரு. அந்த டைம்ல 45 மினிட்ஸ்ன்றப்போ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுறாங்க. ஸ்டாண்ட் ஸ்டில்லானா எதுவுமே நவறது இல்லை அந்த டைம்ல. ஒண்டி இவங்க 2 பேர் மட்டும் தான் பேசுறாங்க. எல்லாமே அப்படியே இருந்தபடியே இருக்கு. இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே பழைய எல்லாம் மறுபடியும் எல்லாரும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஓகே பிரபுஜி. பகவானுடைய அவங்களும் வந்து இந்த அறிவெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பகவத்கீதா பத்தி இதெல்லாம் அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இல்ல மாதாஜி, அவங்க கேட்கல. அவங்க எல்லாமே ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்கிறாங்க. இந்த ஒரே கேட்கறது வந்து திருதராஷ்டர், சஞ்சயர் அவங்க அங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. இவங்க வந்து அப்படியே எல்லாருமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுறாங்க. எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இந்த அறிவுன்றது புரியவும் புரியாது. ஏன்னா பல்வேறு வகையான போர் வீரர்கள் அங்க இருக்காங்க. எல்லாருக்கும் சொன்னா புரியுமா மீன்ஸ் அவங்க இந்த நிலையில இல்ல. இதுக்கு வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் பிரபுபா சொல்றாரு, சாத்வீக குணத்துல எல்லாம் தான் நமக்கு அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் புரியும். ஸோ எல்லாருமே ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருக்கிறாங்க. அதை வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்றாரு சஞ்சயர் வந்து திருதராஷ்டருக்கு. அவர் கேட்கிறாரு, சஞ்சயர் கேட்கிறாரு, பாக்குறாரு, திருதராஷ்டர் கேட்கிறாரு, அர்ஜுனர் கேட்கிறாரு, கிருஷ்ணர் உரையாடுறாரு. அர்ஜுனர் கிருஷ்ணருக்கும் உரையாடல், அவ்வளவுதான். வேற யாரும் மத்தவங்க எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு. இந்த சம்பாஷணம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கு வந்துறாங்க. ஆனா இந்த போர் வீரர்கள் எல்லாருமே கிருஷ்ணரை பகவான் பார்த்து இறக்குறப்ப அவங்க எல்லாருக்குமே மோட்சம் கிடைக்குது. ஏன்னா பகவான் அவங்க கண் கூட பாக்குறதுனால அவங்க இறக்குறப்ப அப்படி அவர் பாக்குறப்ப அவங்க எல்லாருக்கும் வந்து மோட்சம் கிடைச்சதா வந்து சாஸ்திரத்துல இருக்கு. ஓகே பிரபுஜி. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது பீஷ்ம ஸ்துதியில வந்து அந்த பீஷ்மா பிரேயர்ஸ் அவர் வந்து மரண படுக்கையில இருக்கும் போது அந்த பிரேயர்ஸ் வந்து கிருஷ்ணருக்காக இது பண்றாரு. அப்போ வந்து அவர் ஆனா மென்ஷன் பண்றாரே, கூமதி மகரத் ஆத்ம வித்யாயஷ் அப்படின்னு அவரு மென்ஷன் பண்றாரு அவரோட பிரேயர்ஸ்ல. ஓகே, அது என்னது மத்த அர்த்தம் சொல்லுங்க அதுக்கு. அதாவது அவரோட 5th பிரேயர்ல வந்து அர்ஜுனர் வந்து அவரோட இது சொந்த ஜனங்களை வந்து இது பண்றதுக்காக நம்மளே நம்மளோட சொந்தக்காரங்கள் எல்லாம் கொல்லணுமே அப்படின்னு அவர் வந்து புத்தி பேதலிச்சு இருக்கும் போது அப்ப வந்து இவர் வந்து அந்த ஆத்ம வித்யா அந்த ஆத்மாவை பத்திய ஞானத்தை வந்து கொடுத்து அதை வந்து அகற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்ம ஸ்துதியில அந்த பிரேயர்ஸ் வருது.
கரெக்ட் தானே மாதாஜி. ஏன்னா பீஷ்மர் வந்து கரெக்டா தான் சொல்றாரு. என்னன்னா அர்ஜுனருக்குள்ள அந்த குழப்பத்தை வந்து பகவான் தீர்த்து வைக்கிறாரு. அதை வந்து அவர் அந்த டைம்ல எடுத்து காட்டுறாரு. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் சொல்றப்போ பாண்டவர்கள் வந்து பகவானே கூட இருந்தாலும் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆனா பகவான் வந்து அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி எப்படி அவங்களை காப்பாத்திருக்காருன்னு அதெல்லாம் சொல்றாரு. அதுல ஒரு விஷயம் வந்து என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனருக்கு வந்து இந்த மாதிரி மனக்குழப்பத்துல இருந்தப்போ அவருடைய இவங்களெல்லாம் கொல்லணுமா, அவங்களுடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் கொல்லணுமான்றப்ப அவருக்கு இந்த ஆத்ம வித்யாவை கொடுத்து அவருடைய மனதில் உள்ள குழப்பத்தை தெளிவு பண்ணாரு அப்படின்னு இருக்கு. பட் மத்தவங்க எல்லாமே கேட்டாங்க அப்படின்றதுக்கு வேற எங்கேயும் ரெஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே ஸ்டாண்ட் ஸ்டில்லா தான் இருந்தாங்க. அந்த உரையாடல் நடந்தப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு உரையாடல் தான் அப்படின்னு சொல்லிதான் இருக்கு. இந்த ஆத்ம வித்யா வந்து பகவத்கீதா தானே பிரபுஜி? எஸ் மத்தஜி. ஆத்ம வித்யானா இதுதான் ஆத்ம வித்யானா இதுதான் மத்தஜி. ஃபுல்லா நம்ம வந்து நம்ம இந்த சரீரம் இல்லை, ஆத்மா, அந்த ஆத்மாக்கான கடமைகள், அந்த ஆத்மா எங்க இருந்து வந்தது, அந்த ஆத்மா ஏன் இங்க இருக்கு, இந்த ஆத்மா இந்த உடலை விட்ட பிறகு எங்க போவோம், இது எல்லாமே இந்த ஆத்மா பத்தி எனக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற அந்த இதுதான் ஆத்ம வித்யான்னு சொல்றேன். ஓகே. ஆனா அவர் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கும் போதும் அவருக்கு எப்படி வந்து இது தெரிஞ்சதுன்றதுதான் என்னோட கேள்வி. அர்ஜுனர் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லா இல்ல. அர்ஜுனர் இல்ல வந்து இது பீஷ்மரோட பிரேயர் தானே? இல்ல பீஷ்மர் வந்து அவருடைய பக்தர் தானே. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆக்சுவலி என்னன்னு சொல்ற பக்தர்களுக்கு வந்து பகவானுடைய இது எல்லாமே தெரியும். அவங்களுக்கு அந்த பக்தியிலே உள்ளுக்குள்ள இருந்தே நிறைய அவங்களுக்கு ரிவீல் ஆகும். என்ன சொல்றது, அவங்களுக்கு அந்த அனுபவங்கள், அந்த ரியலைசேஷன், முன்கூட்டியே சில விஷயங்கள் அதுவும் கூட அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து எல்லாரும் சொல்றப்ப நான் வந்து ஒரு சில பேர் மேபி பீஷ்மர்லாம் மேபி கேட்டிருக்கலாம், மேபி அதுக்கு அது கரெக்டா இருந்திருக்கலாம். பட் நான் வந்து சொல்றது மெஜாரிட்டி லெவல் ஆஃப் டிவோட்டி இல்லையா? எஸ் மாதிரி அவரோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டிவோட்டின்றதுனால அவங்களுக்கு ஆல்ரெடி பகவானுடைய எண்ணங்கள், அதே மாதிரி பகவானுடைய லீலைகள் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. நான் சொல்றது வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கான்றது மெஜாரிட்டியா அங்க போர்க்காலத்துல இருந்த வீரர்கள்லாம் வந்து இதுவாதான் இருந்தாங்க, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருந்தாங்க. சில பக்தர்கள், தூய பக்தர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு பகவான் அந்த ஸ்பெஷல் கருணையை கொடுத்து அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. அதே மாதிரி நல்ல கேள்வி. இன்னைய கிளாஸ்ல வந்து இந்த கர்மிகள், கர்ம காண்டர்கள், இந்த கர்ம யோகிகள் இத பத்தி சொன்னீங்க. அதோட சான்ஸ்கிரிட் நேம் என்னது பிரபுஜி? இந்த கர்மிகள், கர்ம காண்டர்கள். கர்மின்னு சொல்றதே வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட் தான். அதே மாதிரி கர்ம காண்டம் சொல்றதும் வந்து அவங்களுக்கு அது சான்ஸ்கிரிட் வேர்ட். அப்புறம் கர்ம யோகா அப்படின்னு சொல்றது சம்ஸ்கிருத வார்த்தை. அப்புறம் அதுல சகாம கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகா 2 கேட்டகரி கர்ம யோகிகள்ல அதுவும் சான்ஸ்கிரிட். ஓகே பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு சொல்லுங்க. பிரபு, அவங்க கேட்டதுல ஒரு விஷயம் எனக்கு நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் பிரபு. அவர் பீஷ்மருக்கு அவர்கிட்ட ஒரு வரம் இருக்குல்ல பிரபு, அதாவது அவரோட உயிரை வந்து அவர் எப்ப வேணா விடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு வரம் இருக்கு. கரெக்டா பிரபு? கரெக்ட். ஆமா, அது வந்து அவர் பிரம்மச்சாரி விரதம் அவர் எடுத்தப்போ அவருக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நீ இந்த அளவுக்கு எல்லாருக்காக தியாகம் பண்ணதுனால உனக்கு வந்து மரணம் வந்து உன்னை கேட்டுதான் போவோம், நீ எப்ப போகணும்னு நினைக்கிறியோ அந்த டைம்ல தான் போகும். ஆமா பிரபு. அதே மாதிரி அந்த ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷன்ல இருக்கும் போது அவர் எதுக்காக கொஞ்ச நாள் இருந்தாருன்னா, எனக்கு ஒருத்தர் சொன்னும் போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் பிரபு. அதாவது யுதிஷ்டர் மகாராஜர் வந்து அரியணை ஏறத வந்து அவர் அந்த ராஜாகமே வந்து அவர் காப்பாத்திட்டு இருக்காருல்ல பிரபு. அதனால அவர் வந்து கண்டிப்பா அதை பார்த்துட்டு தன் உயிரை வந்து பிரியணும்ன்ற இதுல இருந்தார். ஆமா, தர்மம் அவருக்கு. அதனால வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கௌரவர்கள் பக்கம் இருந்தாலும் அவருக்கு வந்து இவங்கதான் தர்மத்தில் படியிருக்காங்க, இவங்களுக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் சப்போர்ட் பண்ணாரு. பட் காலத்தின் கட்டாயமா அவர் வந்து கௌரவர்கள் பக்கம் இருந்தாரு. பட் அவருக்கு வந்து எப்போதுமே வந்து இவங்கதான் வரணும், ஏன்னா இவங்கதான் தர்மப்படி ஆட்சி பண்ணுவாங்கன்றது தெரியுது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து கடைசியில தர்மம் வெல்லணும், யுதிஷ்டர் வந்து அந்த இது பதவி இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆசையை அது இது பண்றதுக்காக தான் அவர் கடைசியில யுதிஷ்டர் மகாராஜ் இது பண்ண பிறகுதான் அவரு உயிரை விட்டு போறாரு. கரெக்டான பாயிண்ட், வேலிடான பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ பிரபு. அப்புறம் பிரபு, இன்னைக்கு நடந்த கிளாஸ்ல எனக்கு புரிஞ்சது என்ன பிரபு, அதாவது கிருஷ்ண பக்தியில நிலையா நிக்கிறதுக்கு நம்மளுக்கு தடையா இருக்கிறது அட்டாச்மெண்ட்ஸ். அதாவது
புரியுது பிரபு. அதாவது அட்டாச்மெண்ட்ஸ்ல வந்துட்டு புரியுது பிரபு. அட்டாச்மெண்ட்ஸ்ல வந்து தேவையற்ற அட்டாச்மெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு பிரபு. அத வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கிறத வந்து கிருஷ்ணரோட பிரசன்ஸோட இருந்தா பக்தியில நிலையா இருக்கலான்றது நீங்க சொல்லும் போது ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் பிரபு. எஸ் பிரபு, வெரி வெரி குட், வெரி குட் பிரபு. அதாவது நமக்கு பகவான் சேவையில இருக்கிறப்போ பகவானே என்ன பண்றாருன்னா இந்த பற்றுலாம் எந்த லெவல்ல குறைக்கணுமோ அவர் பார்த்து குறைப்பார். அதான் சொல்றேன், பக்தி வந்து நம்ம முன்னாடி நிறைய வாட்டி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். பக்தி வந்து நம்ம குரங்கு வந்து குட்டியை தூக்கிட்டு போறதுக்கும் பூனை குட்டியை தூக்கிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மற்ற யோக முறைகள் வந்து எப்படி வந்து குரங்கு வந்து குட்டி என்ன பண்ணும், குரங்கு பிடிச்சிக்கும். குரங்கு கண்ணாப்பினா கிளையில இருந்து கிளை தாவறப்ப அந்த குட்டி கெட்டியா பிடிக்கிறதா குட்டி கீழே விழுந்துடும். சோ அது குட்டியோட அந்த குழந்தையோட ரிஸ்க்ல இருக்கு. அது மத்த யோக முறைகள் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. ஆனா இதே பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா அது பூனையை வந்து வாயில கவிட்டு போகும். அப்போ என்னன்னா குட்டி எதுவும் பண்ண வேணாம், குழந்தை அம்மா தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை எடுத்துட்டு போறதுக்கு. அப்ப பக்தி சேவையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிட்டாச்மெண்ட் கொடுக்கணுன்றது பகவானுக்கு தெரியும். ஏன்னா சில டைம் வந்து உங்களுக்கு நீங்க ரெடி இல்லைன்னா அதை அவர் கொடுக்க மாட்டார். டைம்ல நீங்க எப்போ இப்படி பக்குவம் மாறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் உங்களுக்கு அந்த இதை கொடுப்பாரு. அப்ப நீங்க பக்தி சேவையில ஈடுபட அவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள அந்த பற்றெல்லாம் வந்து இந்த பௌதீக உலகத்து மேல உள்ள பற்றுகளை கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பாரு. கிராஜுவல், நாட் இன்ஸ்டன்ட். கரெக்ட் பிரபு. புரியுது. அதுதான் சொல்லுவாங்க சேஃபர் மெத்தட். புரியுது பிரபு. பக்தியில நிலையா இருக்கணும்னா அட்டாச்மெண்ட்ஸ் நம்மளா குறைச்சிக்கிறது. அட்டாச்மெண்ட் இருக்கணும். அட்டாச்மெண்ட் நிறுத்த முடியாது. நம்மளுடைய மனதோட இயற்கை அது கம்மு மாதிரி எங்கேயாவது ஒட்டிதான் ஆகும். நீங்க கம்மு கிட்ட வந்து ஒட்டாம இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ மனதோட இயற்கையே அட்டாச்மெண்ட். இப்போ அட்டாச்மெண்ட்டை வந்து நீங்க மனதுல இருந்து பிரிக்க முடியாது. அந்த அட்டாச்மெண்ட்டை எங்க வைக்கணும்ன்றதான் பகவத்கீதை சொல்லி கொடுக்குது. அட்டாச்மெண்ட்டை வந்து பௌதிக விஷயங்களையும் வைக்காம, பௌதிக உலகத்து மேல வைக்காம அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து தூக்கி சப்ஸ்டிடியூட் பகவான் மேல வைக்கணும். அப்போ இந்த நீங்க அட்டாச்மெண்ட்ன்றதே எடுக்க முடியாது. அந்த அட்டாச்மெண்ட்டை எங்க வைக்கணும்ன்றதை இப்படி டைவர்ட் பண்றீங்க. பௌதிக உலக தற்காலிகமான அந்த பௌதிக உலகத்துல வச்சு ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறதுக்கு பதில் அதே அட்டாச்மெண்ட்டா பகவானுடைய நாமம், பகவானுடைய லீலை, பகவானுடைய குணங்கள், பகவானுடைய வாணி இதுல வைக்கிறப்போ அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு ஃபேவரபிள் ஆயிடுது. பௌதிகத்துல வைக்கிறப்போ அன்பேவரபிள் ஆயிடுது. ஸோ அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம மாத்துறோம், இந்த பக்கம் தான் மாத்துறோம். அது எப்படி பண்றோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய சேவைகள் எல்லாமே நிறுத்த சொல்லல. நீங்க பாடணுமா பாடுங்க, பகவானை பத்தி பாடுங்க. நீங்க சாப்பிடணுமா, என்ன ருசிவா செஞ்சு சாப்பிடணுமா சாப்பிடுங்க, தவறு கிடையாது. ஆனா பகவானோட சேர்த்து நம்ம இருக்கிற எல்லா ஆசைகளும் வந்து பகவானோட சேர்த்து செய்யறப்போ அது பக்தியா மாறுது. அப்போ சொல்றாங்க உணவு வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணீங்கன்னா பிரசாதம் ஆயிடுது, தண்ணீர் வந்து இது போனா தீர்த்தம் ஆயிடுது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கோட் ஒண்ணு பார்ப்போம் இல்லைங்களா? இதே வந்து நம்ம டிராவல் பண்றது நார்மலா டிராவல் பண்றோம், அதே நம்ம புனித ஸ்தலங்களுக்கு போறப்ப அது யாத்திரையா மாறிடுது. சோ பக்தி எங்கெல்லாம் போகுது, பக்தி உணவுல வந்துச்சுன்னா அது பிரசாதம் ஆயிடுது. பக்தி வந்து நம்மளுடைய இதுல வந்து பாஸ்டிங் இருக்கிறோம்னா அது வந்து உபவாசம் ஆயிடுது. அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் பக்தி உள்ள கொண்டு, அப்ப நம்ம எதுவும் விளக்கணும்னு இல்லை, ஆட் பண்ணணும். நீங்க இதுல வந்து பகவானை ஆட் பண்ண என்ன ஆகும்னா நம்ம பண்ற பௌதிக விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகமாகுது அப்படின்னு சொல்லி பிரபுபாதா சொல்றாரு. அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றாரு. இப்ப இந்த மைக்ல வந்து நம்ம பௌதிக விஷயங்களும் பேசலாம், பட் இதே நம்ம பகவானை சம்மந்தப்படுத்தி பேசுறதுனால இந்த விஷயம் வந்து இந்த மைக் எல்லாமே ஆன்மீகமாகுது அப்படின்றாரு. சோ எடுக்கிறது முக்கியம் இல்ல, என்ன சேர்க்கிறோன்றதுதான் முக்கியம். பகவானை எல்லாத்துலயும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா பௌதிக விஷயங்கள் ஆன்மீக விஷயங்களா மாறிடுது. புரியுது பிரபு. ஆமா. அப்ப பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட அட்டாச்மெண்ட் மைண்ட்ல இல்லாம இருக்க முடியாது. அட்டாச்மெண்ட் வேணும். அதான் நான் சொன்னேன். ஈவன் சில பேருக்கு குழந்தைகள் இல்லைனாலும் அவங்க ஏன் வந்து நாய்க்குட்டியை வீட்டுல வச்சு வளர்க்குறாங்களோ, இல்லைன்னா மனதுக்கு அந்த அன்பு கொடுத்த அன்பை பெற்றே ஆகணும். இல்லைன்னா மனதுக்கு வந்து எம்டி ஆயிடும். இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏமாறும். அப்ப அந்த அன்பை கடவுள்கிட்ட இருந்து நம்ம பெறணும். அந்த அன்பை கடவுள்கிட்ட கொடுக்குறப்போ நமக்குள்ள அந்த ஏக்கம், அந்த வெற்றின்மை, மனதுக்குள்ள உள்ள வெற்றின்மை இல்லாம பரிபூர்ணமாகி நமக்கு முழு அமைதியும் சந்தோஷமும் அப்பதான் அந்த ஆத்மா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம குடும்பத்து மூலமா கிடைக்கிறதுலாம் ஒரு தற்காலிகமான டெம்பரரியான விஷயம் தான். அதை தவறா சொல்லல, பட் அது தற்காலிகம், டெம்பரவரி. பட் பகவானோட இருக்கிறது நித்தியம். அதனால எல்லாத்தையும் அது நித்தியமான விஷயங்களுக்காக தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது உண்மையான புத்திசாலித்தனம். இப்ப நம்ம பண்ணக்கூடிய செயல்கள்ல அட்டாச்மெண்ட் வந்து பௌதிக விஷயத்துல இருந்து இருக்கிற அட்டாச்மெண்ட் தூக்கி பகவான்கிட்ட வைக்கணும். நம்ம செய்யற செயல்கள் எல்லாத்தையுமே பகவானை ஆட் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா பிரபு. புரியுது தேங்க்யூ பிரபு. நல்ல கேள்வி. ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபு. நல்ல புரிதல். அண்டர்ஸ்டாண்டிங் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது சந்தேகங்கள்?
ஓகே, நீங்க எல்லாரும் இன்னைக்கு கிளாஸ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. அடுத்த சாப்டர்ல திருப்பி அடுத்த வாரம் திங்கள் இதே டைம் 6:30 குவைத் டைம், இந்தியன் டைம் 9 o'clock கரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுங்க. 4th சாப்டர் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் வந்து பகவத்கீதாவோட ஹிஸ்ட்ரி, எப்போ பகவத்கீதா சொல்லப்பட்ட சூழ்நிலை, அதில் பகவத்கீதையிலேருந்து நமக்கு என்னென்ன ஆக்சுவலாக நம்ம ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்து இருக்கும். அது வந்து டிரான்சென்டல் நாலேஜ், திவ்ய ஞானம் பேர் 4வது சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாரும் பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சி மேலும் பக்தியில முன்னேறணும்னு சொல்லி ஹரே கிருஷ்ண மாமந்திரம் 3 முறை சொல்லி நீயோட கிளாஸை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ஹரே. பஞ்சா கல்பதருபஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பரிதானா பாவனேபோ வைஷ்ணவேபோ நமோ நமः. ग्रंथराज श्रीमद् भगवद गीता की जय, जगत गुरु श्री प्रभुपाद की जय, महाराज की जय. हरे कृष्णा. ஸோ தேங்க்யூ, நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மீன் டைம்ல வாட்ஸ்அப்ல நாங்க அந்த சாப்டர் 4 ஸ்லோகத்தோட அர்த்தம் நீங்க டைம் கிடைக்கிறப்ப அது கேட்டீங்கன்னா கிளாஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து குயிக்கா தான் போறோம், அது செக்ஷன் வைஸா போறோம். அதனால அது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்களை நீங்க அந்த கிளாஸ் டைம்ல கேட்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய எல்லாருடைய அனுமதியோட ஹரே கிருஷ்ணா.